நம்ம எல்லாரும் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் வந்துடுச்சு. நம்ம எல்லாரும் டிவியில பார்த்து ரசிச்சு அவங்களோட பேச்சுக்களை கேட்ட எவ்வளவோ ரசிச்சிருப்போம். அவங்க எல்லாம் இப்போ மேடையில நம்மளுக்காக நேர பேச வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்காக சுகி சிவம் ஐயா அவர்களை அன்புடன் துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய மனம் கனிந்த தமிழ் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நாளிலே நல்ல கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு 3 தமிழ்ச்சங்கங்கள் முயற்சி எடுத்து இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். தமிழுக்கும் 3க்கும் நிறைய தொடர்பு உண்டு. முத்தமிழ், மூவேந்தர், இப்படி எத்தனையோ சிறப்பு மிக்க அந்த 3 சங்கமமாக 3 தமிழ்ச்சங்கங்கள் 3 பேச்சாளர்களை அழைத்து மிக அருமையாக இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதற்காக முதலில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மயக்கத்தில் யோசித்து கைதட்டும் உங்களை நல்லவேளை யாசித்து கேட்கும்படியாக என்ற நல் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு செய்தியை முன்னுரையாக சொல்லி பிறகு அவர்களை பேசவிட்டு பிறகு நான் நிறைவுரையாக சில கருத்துக்களை சொன்ன பிறகு முதல் அரங்கு நிறைவு பெறும். இந்த மாதிரி பதின் ரொம்ப பெருமையா ஐயா நீங்க ஆரம்பிச்சு வைங்கயா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, மைக் சரியா இருக்கான்னு இன்னைக்குமே பெண்கள் ஒரு விஷயத்தை நேரா சொன்னதா வந்தாங்க, ஆனா நம்மள வேற மாதிரி வேலை வாங்குவாங்க. அதனால ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு கருத்தை நான் முன்னாடி சொல்ல விரும்புறேன். ஒன்று, தமிழ் மூலமா நம்ம சந்திச்சிருக்கிறோம். 3 தமிழ்ச்சங்கங்கள் தான் இதை முயற்சி எடுத்திருக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு என்பதனால நாம இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏதோ ஒரு நம்முடைய தாய்மொழிங்கிறதுக்காக நாம தமிழ் மேல ஒரு வெறியாக இருக்கிறதா பல பேர் தவறா நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. நீதியரசர் மகாராஜன் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார், ஜஸ்டிஸ் மகாராஜன். அவர் என்ன சொல்வாரு, வெயில் நாம வெளியில போகிற போது 2-3 பாதுகாப்பு வச்சிருப்போம். ஒரு ஹேட் போட்டுப்போம். நம்மளுடைய இங்க வந்து ஹேட்லாம் போட்டு போட்டோலாம் எடுத்தேன். என் மனைவி சொன்னா வரும்போது தனியா வாங்க. அது வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நம்மகிட்டே கொஞ்சோண்டு மூளை இருக்கு, ஏதாவது இலைக்கு வெயில் போயிட்டா என்ன பண்றது, அதுக்காக ஹேட் போட்டுக்குவோம் நம்ம வெயில்ல. அப்புறம் இன்னும் சில பேர் குடை பிடிச்சிக்குவாங்க. வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னா குடை பிடிச்சிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. வெயில கொடையினால தடுப்போம், அடுத்து இந்த ஹேட்னாலையும் தடுப்போம். உண்மையிலேயே வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டா இந்த ஹேட்டு, கொடை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தோல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு வினாடி கற்பனை பண்ணி பாருங்க, தோல்னு மட்டும் ஒண்ணு இல்லைன்னா அப்பவே எரிஞ்சு கருகி போயிடும். ஆனா இதனுடைய அருமை நமக்கு தெரியாது. தோல் தான் வெயிலேருந்து நம்மளை முழுசா பாதுகாக்குது. தோலை பாதுகாத்துக்கிறதுக்கு வேணா நம்ம ஒரு குடையை போட்டுக்கலாம், இதுக்குள்ள வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நீதியரசர் மகாராஜன் சொன்னார், தமிழன் தமிழ் மீது வைத்திருக்கிற பற்றை பல பேர் தாய்மொழி பற்றி என்று புரிந்து கொள்ளாமல் வெறி என்று நினைக்கிறார்கள். அது வெயிலிருந்து காப்பாற்றுகிற குடையோ கொல்லாவோ அல்ல, உடம்போடு ஒட்டி பிறந்த தோல் என்று நீதியரசர் மகாராஜன். மற்ற மொழிக்காரர்கள் தன்னுடைய மொழியை பெருமையா பேசுவது தவறல்ல, தாய்மொழியை எல்லாரும் மதிக்கணும். ஆனா தமிழுக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மிக நெடிய பாரம்பரியம் இருக்கு. அதாவது உலகத்துல 6000 8000 போயிட்டே இருந்தா கூட இந்த மொழிக்கு இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, வரலாறு இருக்கு. அதுவும் இந்த கீழடி ஆய்வு நடந்த பிறகு பார்த்தா தமிழர்கள் உலகத்தின் தொல்குடிகள் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. பழைய மரபு அப்படியே தொடர்ந்து வருகிறது. இந்த மொழிக்கு மற்ற மொழிக்கு இடையில நாம ஒன்றும் வித்தியாசமோ வேறுபாடோ பார்க்க விரும்பல. ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும்.
உலகில் மற்ற மொழிகள் பிறந்து தமிழப் பழகிய காலத்தில், மற்றைய மொழிகள் பிறந்து தமிழப் பழகிய காலத்தில் காலில் சதத்தை கட்டிக் கொண்டு நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ். அது முழுமை பெற்று விட்டது, முழு வளர்ச்சி அடைந்து விட்டது, இலக்கண இலக்கியங்களை பார்த்து விட்டது. அதனால அந்த மொழியின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. நம்ம பிறந்த வீடு சந்து வந்து எல்லாருமே உள்ள இருந்தா கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்னோட வீடு, எங்க பாட்டி வீடு அப்படின்னு நமக்கு அந்த வீட்டு மேல அதுல 2 தேர் இருக்கும், 2 பூரான் இருக்கும். இப்படி எத்தனையோ இருந்தா கூட அந்த வீட்டை நம்மால விட முடியாது. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் பிறந்த வீடு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடேங்கிற மாதிரி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இவ்வீடு அப்படின்னு நம்ம வீட்டு மேல நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான அது வசதி இல்லாத ஒரு வீடா இருந்தா கூட வைக்கிற அன்பு மாதிரி அல்ல. அமெரிக்கால போய் பார்க்கிறோம், 6 மடங்கு விரிவடைந்த சாலைகள் இருக்கிறது. எதனால? இங்கிலாந்தினுடைய வளர்ச்சியை பார்த்து அதன் பிறகு அதை மாதிரி நாம இன்னும் பெருசா போடணும் அப்படின்னு இங்க 2 ட்ராக் இருக்குன்னு சொன்னா 4 ட்ராக் 6 ட்ராக்கோட வேணும்னு பிறகு அமெரிக்கா தன்னை வளர்த்து கொண்டது. ஆனா தமிழ் அல்ல, அப்படி அல்ல. தமிழ் அது பிறக்கும் போதே மிக கம்பீரமாக, மிக அகலமாக, மிக ஆழமாக, எந்த உலகமும் என்றைக்கும் வியக்கக்கூடிய வகையிலே அது வளர்ந்து நின்ற மொழியாக இருந்தது. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆச்சரியம். 6000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு அகல ஆழமான ஒரு எண்ணங்கள் இந்த மொழியிலே தோன்றி இருக்க முடியும் என்று நாம வியக்க வேண்டி இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் இலக்கியத்துல 2 வார்த்தை வாழ்க்கையை பற்றிய செய்திகளை முடிச்சுட்டாங்க. அவர் ரொம்ப பெரிய ஆளுமா இருந்தா நம்ம தென்கட்சி சுவாமி அதான் சொல்றாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். வந்தவரு, நான் யார் தெரியுமா, ரொம்ப பெரிய ஆள், 2 சேர்ல உட்காருங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஒத்த சேர்ல தான் உட்காரு, 2 சேர்ல உட்கார முடியாதுல்ல. நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அல்ல. இந்த மொழி மிகச்சிறந்த இயல்பிலேயே பெருமையுடையதாக இருந்தது. சரி, காலங்காலம் மூத்ததுன்னா வயசாகி ஒரு கழகத்தன்மை இருக்கணும்ல. வயசாகி போச்சுங்க, என்னதான் இருந்தாலும் இளமையா இருக்கிறவங்களுக்கு அட்ராக்ஷன் வயசாக இருக்குமா? இப்ப இவங்க எப்படி போறாங்க, நாம எப்படி போறோம்? கை கால பிடிச்சிக்கிட்டு அப்படி போய் சேரும். போகும்போது ஆபரேஷன் பண்ணா கணக்காக எத்தனை பாடம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வயசாக இளமைக்கு ஒரு தனி மரியாதை போகுது பாருங்க. ஒரு கடையில கூட வயசானவங்க சேல்ஸ் இருந்தாங்க, யாராவது வாங்குவாங்க. சின்ன பிள்ளைங்க தான் வாங்குறாங்களோ இல்லையோ பார்த்துட்டாங்க சொல்லலாம் அப்படின்னு கடையில போய் வெளியே வருவாங்க. இளமைக்கு ஒரு மரியாதை இருக்கு. சார், வயசான மொழி இந்த தமிழ்நாட்டுக்கு அட்ராக்ஷன் இருக்க முடியாது, முதுமைக்கு வந்து ஈர்ப்பு இருக்க முடியாது, முதுமையை யாரும் ரசிச்சு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. வாரியார் ரொம்ப அழகா சொல்வாரு, முந்து தமிழ் மாதிரி கோடி கோடி திருப்புகள் ஒரு வார்த்தை வருது. இந்த தமிழுக்கு ஏன் முந்து தமிழ் அப்படின்னு பேரு அப்படின்னு கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னாரு, உலக மொழிகளை வரிசைப்படுத்திக் கொண்டே போனால் முதன்மையாக தோன்றியதாலே முந்திய தமிழ் முந்து தமிழ். எல்லா மொழிகளுக்கும் மூத்ததா இருக்கு. அப்ப மூத்ததுன்னா வயசா இருக்கணுமே, அது நடமாட முடியாம இருக்கணுமே. ஓட்டப்பந்தயம் வைத்தால் உலக மொழிகளில் ஓடி வருவது முந்து தமிழ். சொற்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீ யோசிச்சு பாருங்க, உலக கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சார், பட்டிமன்றம் முதல் எக்ஸ்ட்ரா போடும். அதுதான் சமூக வலைத்தளம். பட்டிமன்றம் முதல் இப்பே வச்சுங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னா பிரெஞ்சு, ரஷ்யா எல்லாத்தையும் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இது சின்ன சின்ன கம்ப்யூட்டர் அப்படின்பா, கம்ப்யூட்டோ அப்படின்பா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருப்பா. தமிழ்நாடு கம்ப்யூட்டர் எழுத மாட்டான், கணினி. புது சொல் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த சொல் அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த கம்ப்யூட்டர் அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சொல்றது அல்ல. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்றார், புலனம் அப்படிங்கிறார். நீங்க வாட்ஸ்அப் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, புலனம், கீச்சகம், எத்தனை வார்த்தை தமிழ்ல இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதாவது ஆங்கிலமோ பிரெஞ்சோ ஜெர்மனோ ஒரு சொல்லை கொண்டு வந்தால் உலகம் முழுவதும் அந்த சொல்லை அப்படியே எழுதி கொண்டிருக்கிற போது அந்த சொல்லை அப்படியே எழுதாமல் புதிய சொல்லை பெற்றெடுக்கக்கூடிய கருப்பை உடையவள் தமிழ் அன்னை.
நம்முடைய இனமே தமிழுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. அந்த மொழியை கொண்டாடுகிற ஒரு இனம் நம்முடைய இனம். நாம் இப்ப சந்திச்சிருக்கிறோம். அதில் சிறந்த பேச்சாளர்கள் 2 பேர் இங்கே உரையாற்ற வருகிறார்கள். நண்பர் மோகன் சுந்தரம் அவர்கள் நகைச்சுவை நயகரா என்று பாராட்டப்படுகிறார். ஒரு நாள் வேற மாதிரி அவர் ரொம்ப நல்ல பேச்சாளர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவர் சக்தியை முடிஞ்சு 3 வருஷம் முக்கியமான தகவல் இல்லையாது. நல்ல பேச்சாளர், நல்ல நண்பர், உங்களுக்கு அன்புக்கு உரியவர். சகோதரி பர்வீன் சுல்தானா சாவித்திரி என்று ஒரு கலந்து கலந்துறாங்க. சாவித்திரி ஒரு பாருங்க, சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலா ஒரு பெண் நடிகை அப்படின்னு சொன்னா சாவித்திரி மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சாவித்திரி ஒரு செப்போர் வச்சுனாங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழ் மேடை உலகத்திலே பன்மொழி புலவராய் வளர்ந்துகிறதா பர்வீன் சுல்தான். அதனால 2 பேரும் உரையாடுவார்கள். நீங்க நல்ல ரசிகர்கள். ரசிகர்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா, நன்றி உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறவங்க தான் ரசிகர்கள். சாம்பார் வைக்க வேண்டிய வேலையில் இருக்கிறாங்க, பாக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நடுவில் எழுச்சி போலாம். இதுக்கப்புறம் முன்னுரை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நேரமே சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிகழ்ச்சி தொடங்குகிறது. சரிதாமா? முதல்ல விட்டு இந்த வயலை சமப்படுத்தி அப்புறமா நம்ம சோகமா வந்து பேசணும். என்ன பேசாம நல்லா இருக்கும் அப்படின்பா. சரி, நம்ம பிள்ளைகள் தான். மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொடங்குது. பர்வீன் சுல்தானா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். திசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையது மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்ந்தரும் உயிர் கேட்டேன். அசைவது மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தருவதோ வல்லமைத்தாராய் இந்த மாநிலம் பெயர்வாள். தெளிவதை அறிந்திருதல், தெளிவதை அறிந்திருதல், தெளிவு தர மொழிந்திருதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துணிவர உருக்குதல், இவையாவும் நீயரும் தொழிலோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதி சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 3 தமிழ் சங்கங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சங்க தமிழ் பாக்கடலில் சித்திரை திருநாள் முன்னிட்ட இந்த விழாவில் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி. இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு முதல் நோக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் தன் வாழ்வியல் மூலமாக உதாரணமாக திகழும். மாண்பை சொல்லித்தரும், பண்பாட்டை சொல்லித்தரும், மேடையில் நாகரிகத்தை சொல்லித்தரும் பெருந்தகை எங்கள் பேராசாமி சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, என்னுடைய விடுதலை அன்பு சகோதரர், நகைச்சுவை இமயம், நகைச்சுவை சாரல், நகைச்சுவை நயாகரா என்று எத்தனை சொன்னாலும் அத்தனைக்கும் உரிய அன்பு மோகன சுந்தரம் அவர்கள், இவர்களுக்கு சிறப்பு வணக்கம். ஐயா சொன்னார், முதுமை என்பது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இளமையாக இருக்கின்றவர்கள் எவ்வளவு இயல்பாக வாழ்ந்து விடுகிறார்கள் என்று சொன்னார். எனக்கு உடனே இப்படி சொல்ல தோன்றியது, முதுமை என்பது எழுத தெரிந்த பேரா, மயில்
இளமை என்பது மை நிரம்பிய பேரா 77. உங்களுடைய அந்த அனுபவம் தான் அவர்களை வாழ்க்கை எழுத வைக்கும். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். தமிழ் மிக சுவையான மொழி. எனக்கு தமிழ் தவிர ஒரு 4 மொழிகள் தெரிந்து நான் சொல்லுகிறேன். உருது மொழியை என்னுடைய பிறப்பு முதல் என்னுடன் தரக்கூடிய ஒரு மொழி. அது ஒரு கவிதை மொழி. நான் நிறைய கவிதைகளை அதில் நான் வாசித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அரபி மொழி தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆனால் யாவருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது அனுபவம். தமிழ் ஏன் இவ்வளவு உயர்ந்த மொழி என்று கேட்டால் இன்னொருக்கும் தாய்மொழி சிறப்பானதுதான். யாரெல்லாம் சிந்திக்கிறோமோ, எந்த மொழியில் சிந்திக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய தாய்மொழி. நான் இங்கே பிரான்ஸ் நாட்டிற்கு வந்த பொழுது ஒரு சொலவடை கேள்விப்பட்டேன். எங்களுடைய ஊர்ல நாங்கள் மீசாப்பேட்டை, ராயப்பேட்டை பக்கத்துல, நான் மீசாப்பேட்டை. எனக்கு அடுத்த ஸ்டாப்பு கொலகாரப்பேட்டை. அதுதான் மோன சுந்தரம். நாங்கதான் திருச்செண்டை பார்த்து வளர்ந்தவங்க. திருச்செண்டை செம்மையா போடுவாங்க எங்க ஏரியால. எங்க அம்மா அதை வேடிக்கை பார்க்கவே விட மாட்டாங்க. 6 பெரிய கெட்ட வார்த்தை தான் அந்த காலம் சொல்லுவாங்க. உள்ள எடுத்து சொல்லுவாங்க. நான் நின்று கேட்பேன். மொழி தானே, எந்த அழகா அவங்களுக்கு அந்த சொல்லலாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவள். பிரான்ஸ் நாட்டுல தெருச்சண்டை போடுகின்ற ஒரு தாய் முன்னாலே சண்டை போடுகின்ற அந்த பெண்ணை பார்த்து அவள் சொல்லுகின்ற 6 பெரிய வசை என்ன தெரியுமா? போ, உன் பிள்ளைகளுக்கு தாய்மொழி சொல்லித்தரும் ஆசிரியர் கிடைக்காமல் போக. இதுதான் 6 பெரிய வசையாக அவர்கள் சொல்கிறார்கள். நான் உங்களை எல்லாம் பார்த்து கரம் குவிக்கிறேன், வாழ்த்து சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், பாராட்டுகிறேன். புலம் பெயர்ந்து வந்த நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு தாய்மொழியாம் தமிழையும் கொண்டு சேர்த்து மொழி இன்பமானது. அந்த மொழியை முழுமையாக யார் அனுபவிக்கிறோம் என்றால் அந்த மொழியில் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன் உணவை, தன் உடைமை, தன் சடங்குகளை, தன் நம்பிக்கையை எல்லாவற்றிலும் அந்த மொழியை யார் ஒருவர் கலந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் கேட்டேன். நைஜீரிய நாட்டு தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலம் தருகிறார். அவர் தந்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? நீங்களும் ப்ரௌஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்களை இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் தான் ஆண்டார்கள். இந்தியா ஏன் முன்னேறிய நாடாக இருக்கிறது, ஏன் நைஜீரியா இன்னும் முன்னேறி கொண்ட நாடாகவே இருக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம் தான். இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் தந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தனக்கான ஆளுகை, தனக்கான நம்பிக்கையை, தனக்கான ஆன்மீகத்தை, தனக்கான கல்வியை தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் நைஜீரியர்களாகிய நாங்கள் தொழில்நுட்பத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய உடையையும், அவர்களுடைய பண்பாட்டையும், அவர்களுடைய நாகரிகத்தையும் முன்னெடுத்துக் கொண்டோம். எங்களால் வளரவே முடியவில்லை. இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கிறது. தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக அடிநாதமாக கொள்வார்கள் அவர்கள் செய்துள்ளனர். இங்கே ஏன் கூடியிருக்கிறோம்? தமிழ் மொழி பேசத்தானே, தமிழ் மொழியை கேட்கத்தானே. நான் சமீபத்தில் ஒரு கவிதையை வாசித்தேன். அந்த கவிதை ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை தான். எனக்கு தெரிந்து அதனுடைய இயல் மொழியிலேயே அது இருந்தால் கூட இவ்வளவு ருசியாக இருக்குமா என்று தெரியாது. நான் அந்த பாரசீக மொழியையும் வாசித்தேன், அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பையும் வாசித்தேன். தமிழ் மொழிபெயர்ப்பு என்னை மிக நுட்பமான ஒரு உணர்வுக்குள் எடுத்து சென்றது. அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். உன் மீதுள்ள கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றிய கைப்பிடிக்குள்ளிலிருந்து நழுவுகின்ற நுண்மணல் போல் இப்படி சொல்ல முடியுமா? நீங்க பீச்ல விளையாடி இருக்கீங்களா சின்ன வயசுல?
ஆற்று மணல விளையாடுகிறது பிடிச்சி எவ்வளவு சலமுன்னு போயிடும். அப்படி போகலாம் அவள் மீது உள்ள கோபம். அவள் அதற்கு பதில் சொல்லுகிறாள், அட உன்னை சந்தித்தது எல்லாம் மறந்து போனேன், இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, உன் மீது நான் கோபமாக இருக்கிறேன். இப்படி ஒரு கவிதையை வாசித்தேன். நேற்று அயோகத்தில் உடனடியாக நான் அதை பகிர்ந்து கொண்டேன். வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அம்மாவும் அம்மாவும் சண்டை போட்டு விடுகிறார். என்ன செய்வது என்று தெரியாத குழந்தை இருவரையும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் பொழுது குழந்தைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு சைலண்டா இருக்கும் பொழுது வீட்டில் நடக்குதோ. எனக்கு கவிதைகள் பிடிக்கும், கவிதைகளை சொல்ல பிடிக்கும், கவிதைகளை எழுத பிடிக்கும், கவிதைகளை கேட்க பிடிக்கும். நான் என் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் என்னுடைய சாதனைகள் எல்லாம் நான் படித்த இலக்கியங்களை சார்ந்ததுதான், அந்த இலக்கிய ரசனையை சார்ந்ததுதான். அந்த ரசனையை மனதிலே எடுத்துக்கொண்டு அதை பன்மடங்காக உண்டு அந்த முட்டையில் இருக்கிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த பெரும் தொகை இருக்கு இல்லையா, அதுதான் என் பேச்சுக்கான ரகசியம். அவ்வளவு ஆழமான அந்த வாசிப்பு, அந்த கற்றல், அந்த கற்றலில் எனக்கு ஆழமாக பதிவு ஒரு 2-3 கவிதைகளை மட்டும் சொல்லி விட்டு உங்களுக்கு எனக்கு முக்கியமாக பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை இந்த வண்டியிலே இடையாக குறிப்பிட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். என்னுடைய பேச்சை நீங்கள் யூடியூப்ல கேட்டிருந்தா இந்த கவிதைகளை நான் சொல்ல மறப்பதே இல்லை. பொதுக்கூட்டங்களை பார்க்கிறோம், பெண்கள் இருக்கிறோம் இல்லையா, இந்த பெண்கள் கிட்ட நான் எழுச்சியை கொண்டு வருவதற்கு இந்த 2 கவிதைகளை சொல்லுவேன். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் குடும்ப அமைப்பு இருந்தாலும், ஆள் மனதிலே ஒரு சோகத்தோடு இருக்கக்கூடிய பெண்களை நான் பார்க்கிறேன். அந்த சோகத்திற்கான காரணத்தை தேடியபடி என்னுடைய பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. என்னை அசைத்த ஒரு கவிதையை சொல்லுகிறேன். கடைசி இலையும் உதிர்த்த பிறகு, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். நான் ரொம்ப டெய்லியா சொன்ன கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் என்பதுதான் ஆகப்பெரிய ஒரு இயற்கையுடைய உச்சமான ஒரு வாக்குமூலமாக நடக்கிறது. இன்னும் ஒரு கவிதை இளைஞர்களுக்கு நான் சொல்வது, முக்கியமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தால் முயற்சி கையாளர்களுக்கு நான் சொல்லுகின்ற கவிதை இவ்வாறுதான் இருக்கிறது. காட்சிக்குள்ள போங்க, பரிவு சுல்தான் நான் பேசுறேன்னா உள்ள ஒரு கேமரா ஆன் ஆயிடும். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துளி. விளக்கம் சொல்றேன். வாழ்க்கை பெரிய கடல் தான். ஆம், நான் மீன் குஞ்சுதான். என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான். ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல். இந்த மனோ தைரியம் இருக்கிறதா, இந்த தைரியம் என் மனதில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், தனிமனிதனுக்கு என்று ஒரு புத்தி உண்டு, பொதுமக்களுக்கு என்று ஒரு புத்தி உண்டு. இந்த உலகம், மதம் எல்லாம் தனிமனிதர்களை நோக்கி ஒழுக்கத்தை சொன்னாலும் அந்த மதத்தை, அரசியலை எல்லாம் முடிவு செய்வது பொதுமக்களுடைய பொது புத்தியாக. இதை இரண்டையும் நான் இணைத்து பார்க்க முடியாமல் தவித்தவர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் வந்து சேர்ந்தது. அந்த விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் 7 நிமிடங்களில் பேச்சு நிறைவு. மதுரை ஏன் இருந்தால் கண்ணகி? மதுரை என்ன செய்தது? தவறு செய்தவன் மன்னன். மன்னன் இருந்தான். பேராசைக்காரியாக இருந்தால் கோப்பெருந்தேவி, அவளும் கணவன் இழந்தோருக்கு காட்டுவது என்று சென்று போனாள். 2 பேரும் இறக்க கண்டும் மதுரை ஏன் இருந்தாள்? நீங்க ரொம்ப ஆழமா படிச்சீங்கன்னா மதுரையை எதிர்விடுவதற்கு தகுதியுடையதாக இருந்தது என்று அறிஞர்கள் கொண்டு சொல்கிறார். என்ன பொருள்? மன்னன் இப்படி போறான், பொற்கொள்ளல் வரான். பொற்கொள்ளல் வரும் பொழுது கல்வெளி கொண்ட சிலம்பை கொண்டன்னு சொல்ல முடியல. ஏன்னா மனைவியுடைய கோபத்தை தவிர்க்கிறதுக்கு சிலம்பு உடனே தேவை. சிலம்பு கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு திருடன் சொன்னான். திருடனாக இருந்தவன்
கொள்ளல், கைவனை கொண்ட செலவை கொள்ளல். நேரம் போனா நீங்க ரொம்ப ஆழமா சிலம்பு படிச்சீங்கன்னா இதுதான் நடந்தது. இப்படி நிக்கிறாங்க பொற்கொள்ளன், அங்க நிக்கிற போகல, சுத்தி நிக்கிறாங்க படைவீரர்கள். ஒரு ஜீவோ கிடையாது, ஒரு பேப்பர் கிடையாது, ஒரு சீல் கிடையாது. பொற்கொள்ளன் சொன்னா மன்னன் கொல்ல சொன்னாங்க. யாரையும் கேட்கிறதோ அவனை என்ன செய்யலாம்? திருட ஒருத்தர் சொல்றாங்க பொதுமக்கள் புது புத்தி பாரு, அவனை பார்த்த திருட மாதிரி தெரியலையே. நான் சொல்வது இடமோ எழுதிய சிலப்பது. இன்னொரு சொன்னா இல்ல இல்ல நேற்று இதே மாதிரிதான் ஒருத்தர் இருந்தான், எங்க வீட்டுக்கு வந்தான், திடீர்னு பார்த்தா திருடி போயிட்டான். ஆனா அப்படியா என்று கல்வெறி கொண்ட ஒரு போர்வீரன் தட்டி வாழலாம். இவ்வளவுதான் நடந்தது. அப்படி என்றால் இத்தகைய மன்னரையும் மக்களையும் வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றவாளிகள் என்பதற்காக முதலில் ஏற்பட்டப்பட்ட இந்த ஆட்சியாளர் தனிமனித குற்றமுறையாக இருக்கலாம். ஆனால் அந்த குற்றத்தை எந்த ஒரு சமூகம் கண்டிக்கிறதோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகமாக இருக்க முடியும். இப்ப தனிமனிதன் இருக்கிறோம்ல, தனிமனிதன் எப்படி இருக்கிறோம்? காலையில ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கு. அதுல ஒரு கண்ணவன் கேட்கிறான் ஒரு மனைவி, ஏய் புது புத்தி எல்லாருக்கும் இருக்கு, இதுதான் சமூக புத்தியா மாறுது. ஏய் உனக்கு லாட்டரி கிடைச்சா என்ன பண்ண? உனக்கு லாட்டரி அடிச்சா என்ன பண்ண? அவ சூப்பரா பதில் சொல்ல, பாதையை எடுத்துக்குவேன், சத்தியமா உன்னை விட்டுவேன், தனியா ஒரு தீங்க போய் வாழ. அவன் பதில் என்ன தெரியும் சொன்னா, இன்னைக்கு எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கேன், ஆனா 40 டாலர் அடிச்சிருக்கேன், 20 எனக்கு உலகம் அப்படி திக்கு விட்டு நிக்கிறா. இப்ப லாட்டரியோட நம்ம உடனே 40 கோடி தான் நினைக்கிறோம். யாருக்கு 40 டாலர் தூக்கி வருது? தனிமனித புத்திக்கும் பொது புத்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்துட்டாரா? இப்ப பாரு, ஆல்பர்ட்னு ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்குள்ள போனான். ஃபாதர் கட்டுறான், யாரும் இல்லை, ஃபாதர் நம்ம சொன்னது ஜீசஸ். ஹெல்ப் மீ ஃபாதர், 250 rupees வேணும், ஹெல்ப் மீ ஃபாதர், நான் வந்து வாக்கிங் இன்டர்வியூ போறோம், ப்ளீஸ் ப்ளீஸ். யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு எனக்கு 250 வேணுமே, நான் என்ன பண்றது? நான் ஓடலாம். ஜீசஸ் கண்டிப்பா கேட்டிருக்கோம். அதனாலதான் பின்னால இருந்த இந்த ஃபாதருக்கு ப்ரீஸ்ட் கேட்டுச்சு. அவருக்கு அந்த மாச செலவுக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த மாச செலவு எடுத்து பாக்கெட்ல போட்டார். மூடிட்டு நேரம் வந்தார், லெக்சர்ல பேரை பார்த்தார், உள்ள வந்தார். யார் இந்த ஆல்பர்ட்? நான் somebody wants to give this coverage. Who for? I don't. உடனே அவ்வளோ எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும்? உனக்கு ஒத்த பைசா உன் கூட பிறந்தவன் கொடுக்கல, உன் ஃப்ரெண்டு கொடுக்கல, எவனும் கொடுக்கல, உன் பேச்சை கேட்டு தன்னுடைய மாசத்துக்கு இருக்கக்கூடிய அலவன்ஸ 200 ரூபாய் மொத்தமா கொடுக்குறாரு. எவ்வளவு இருக்கணும்? இருக்கணும். 200 கிடைச்சதே அது தர்மம். நம்மளை விட கேவலமா அவன் நேர தரம் ஒரு ஜீசத்துல போய் போட்டான். ஃபாதர் என் பேர் அவருக்கு கேட்டுச்சு, ஆனா தப்பான வழிகிட்ட கொடுத்து வச்சுட்டீங்க. 50 ரூபாய் அடிச்சுட்டாங்க. மனம் இருக்குல்ல, அதனாலதான் பாரதி சொல்லுகிறார், துணிவெடுக்க சாம்பலுண்டு எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பலில்லை எங்கள் முத்து மாறி. மனதை யார் ஒருவர் சுத்தமாக கேட்டுக் கொள்கிறார், மனதை யார் ஒரு கரப்ஷனே இல்லாம, பாருங்க கரப்ஷனே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தனி மனித மனம் இருக்கு இல்லையா, அந்த மனதை கூர்மையாக கவனிக்கிற இத்தகைய கலாச்சாரங்கள் மூலமாக அந்த மனதை கூர்மைப்படுத்துகிற சமூகம், அது மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த லண்டன் பயணத்தை
நான் 1997ஆம் ஆண்டு முதல் உலக நாடுகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ் தாய் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் லண்டன் பயணம் என்பது முதல் முறையாக இருக்கிறது. முதல் பயணத்தில் அத்துணைகளையும் நான் சந்தித்தேன். தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் சேர்ந்து உயர்த்துகின்ற இனம் தமிழ். சேர்ந்து உயர்த்துகின்ற இனம். நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய புடவையும் இந்த வேஷ்டியும் என்பது பெரும் விழாக்கான ஆடை அலங்காரம் அல்ல. அது நம்முடைய பன்னெடும் காலமான மரபை நமக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு நுட்பமான முயற்சி என்பதை நான் புரிந்து பேசுகிறேன். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் எங்கே கூறுகிறோமோ அங்கே நம்முடைய பண்பாட்டையும் தனிமனித ஒழுக்கத்தையும் தூக்கி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பயணத்தை தான் நான் பார்த்தேன். அவர் பேர் மரியானா ஆல்பர்ட் விச். அவ என்ன பண்றா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறா. 2 நிமிஷத்தை நான் முடிக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. ரிதம் 0. நீங்க எல்லாம் உங்க குழந்தைக்கு கூட அதை காட்டுங்க. ரிதம் 0 அது பொதுமக்களுடைய புத்தியை இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். தனிமனிதனாக இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த மனம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தன்னுடைய கட்டளையை உடைக்கிறது. அந்த லிமிட்ஸை தாண்டுது. நம்முடைய மரபு நம்முடைய மாண்பு என்பது எவ்வளவுதான் உனக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் உன் கட்டளையை தாண்டவே கூடாது, அதற்குள் நீ நிற்க வேண்டும் என்பதுதான். அதுதான் தமிழ் பண்பாடு நமக்கு சொல்லித் தருவார். என்ன நம்ம பண்ணலாம், இப்படி வந்து உட்கார்ந்துக்கிறாங்க பொது மேடை. 6 மணி நேரம் அவ கொடுத்தா இந்த சமூகத்துக்கு 72 பொருட்களை அவங்க ஜோடிச்சு வச்சிருக்காங்க. அந்த 72 பொருட்களையும் அதுல என்னென்னமோ இருக்கு. பூ இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு, கத்தி இருக்கு, புல்லட், லோடட் கன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, ஊசி நூல் என்னென்னமோ இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சமூகம் 6 மணி நேரத்தை முதல் 2 மணி நேரம் அவளோட அன்பாக பழகியது. அடுத்து போக போக அவளுடைய ஆடைகள் எல்லாம் அவளுக்கு வந்து ஊசி போடு, அவளுக்கு கத்தி எடுத்து கீறுது, அவ உடம்புல என்னென்னமோ எழுதுது, அவ கண்களில் கண்ணீரோட அப்படியே உட்கார்ந்துருக்கா. ரூல்ஸ் என்னன்னா, நான் இந்த 6 மணி நேரம் என்ன செஞ்சாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். 6ஆம் மணி நேரத்தில் ஒருத்தன் வந்து புல்லட் வச்சுட்டான், எடுத்துட்டது. அதை நகர்த்தி விட்டு அந்த 6 மணி நேரத்தை அவள் பூர்த்தி செய்கிறாள். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டனுடைய ரிசல்ட். என்னன்னா 6 மணி நேரம் முடிந்தவுடன் அவள் சுய உணர்வாக எழுந்து உட்கார்ந்து யாரெல்லாம் அவளுக்கு எதிராக அங்கே விஷயங்களை செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அவள் முகத்தை பார்க்க வெட்கப்பட்டுக் கொண்டு வெளியேறினார். இதனால் அவள் சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான். உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன், don't let yourself take it for granted. No. நீங்க என்னதான் சொல்லி வச்சீங்கன்னா நான் இவ்வளவு இருக்கிறேன், அங்குதான் திரும்ப கிடைக்க என்று நினைக்காதீர்கள். ஐயா தான் சொன்னார், நான் இருக்கிற வீட்டுக்கு நான் போக மாட்டேன், பயம் போக மாட்டேன். ஐயா சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த கோல்டன் வேர்ட்ஸ். அவர் சொன்னார், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் நல்லவை தான், எஜமானர்கள் தான் மோசமானவர்கள். சரியாக பயிற்சி கொடுக்காத அந்த எஜமானர்களால் தான் நாய் அடுத்தவர்களை துன்புறுத்துகிறதே தவிர எல்லா நாய்களும் எல்லா மிருகங்களும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நிலை அவர்கள் நன்மையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் ஒரு பேரண்டல் ஆட்டிடியூட், ஒரு குரு ஆட்டிடியூட், நாம் இந்த உலகத்தை சரிப்படுத்துகிறோம் என்கின்ற நிலையில் நம்முடைய ஆட்டிடியூடை சரியா வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கடத்துவோம் என்று சொல்லி தமிழ் மரபு போதுமானதாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய அத்தனை பண்பாட்டு விஷயங்கள் அடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி பேசுகின்ற சமூகத்தில் இறைவன் என்னை திறக்க வைத்ததற்காக அவருக்கு என்னுடைய கோடி நன்றிகளையும் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நகைச்சுவை நாயகர் மோகன் சுந்தரம் அவர்கள் பேசுகிறேன். சிறப்பாக நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் எதையும் அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.
இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தில் 3 தமிழ்ச்சங்கம் ஒன்னா சேர்ந்து ஒரு விழா நடக்கிறது உலகத்திலே இருக்கிறார். நான் எப்போ சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் பேசி வந்துட்டேன். அடுத்த வருஷம் அதே தமிழ்ச்சங்கத்தில் வந்து அதே சங்கத்தில் கூப்பிட்டு சார் இந்த வருஷம் வரணும்னாங்க. சாதாரணமாக எப்பவுமே 2 வருஷம் கழிச்சுனா கூப்பிட்டு அதே தமிழ்ச்சங்கத்துக்கு நிறைய போன மாதிரி வருஷம் கூப்பிட மாட்டாங்க. நான் சொன்னேன் சார் நான் போன வருஷம் வந்துட்டேன் சார். பெரிய சார் இந்த வருஷமும் வாங்கினேன். அது 40 பேர் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் செய்யறாங்க. அப்பவே சந்தோஷமா புது தமிழ்ச்சங்கம் இளமை புது தமிழ்ச்சங்கம் ஒரே ஊர் தான். 600 மெம்பர் இருந்தது, 200, 100, 50. ஆனா நீங்க 3 இல்ல, வருடம் அதிகமாகி 3000 பேர் 5000 பேர் கூடி விழா நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன். என்னை ஆளாக்கி அழைத்து பார்த்த சொல்வேந்தர் சுகீஸ்வரம் அவர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும் எனக்கு சாப்பாடு போட்டு மாத்திரையும் கொடுத்து இங்கே வர வைத்த அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பர்வீன் அவ்வளவு தட்டுங்க ஒழுங்காயிட்டேன். அதனால மரியாதை போயிடுச்சு. இந்த ரசிகர்கள்லாம் சில வாட்டி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நம்மள இந்த பேசி முடிச்சோன்னு இறங்குவோம்ல, எல்லாரும் ஒன்றா வந்து கொடுங்க சார் 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 நம்பர் கொடுங்க சார், நம்பர் கொடுங்க சார். சும்மா நமக்கு அதுல எவ்வளவு ஆர்கனைசரா இருந்து மீட்டிங் கொடுக்குறாங்க, அடுத்தது கொடுத்துருவோம். கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட் 11 மணிக்கு அன்னைக்கு பார்த்து வீட்டில் சப்பாத்தி தொட்டுக்க தேங்காய் சட்னி காம்பினேஷன் பாருங்க. போட்டு சப்பாத்தி அப்படி இருக்கு, பூமரம் மாதிரி போட்டா பிடிச்சிட்டு தான் போன் இருக்கு. பார்த்தா இவன் நம்பர், புது நம்பர் எடுத்து வணக்கம் சார் சார் வணக்கம் கேட்டா இவங்க இப்பதான் நம்பர் வாங்கினேன். அவன் வீட்டுக்கு போய் உடனே அடிக்கிறான், சொல்லுங்க சார் இதெல்லாம் பேசுனீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் என்னன்னு. அதுக்கு எப்படி எப்போ பாரு ஏடி செய்திகள் பண்ணி பேசுறீங்க. இல்லை சார், அமைப்பாளர் சொன்னாரு பேசுறேன். எந்த அமைப்பாளர் சொன்னாரு சார்? நைட்டு 11 சார், அவன் போய் சாப்பிட்டுருக்கான் சார், நான் இனிமேல் தான் சாப்பிடணும். எந்த அமைப்பாளர் சொன்னாரு? இல்லை சார் இப்ப நடக்குது அந்த அமைப்பாளர், எந்த அமைப்பாளர் சொல்றாமோ அது மாதிரி தான். அப்போ ஆண்களே குடும்பத்துக்கு காரணம்னு பேச சொன்னா பேசுவீங்களா? பேசுவேன் சார். எப்படின்னா அதான் அமைப்பாளர் சொல்றாருல, ஏன் சார் அமைப்பாளர் தானே சார் விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ விட்டு விட்டா என்ன ஒன்றாவது பேசுவேன். உனக்குன்னு கொள்கை எதுவும் இல்லையா? எங்க கட்சி ஆரம்பிச்சாலே கொள்கை இல்ல. சில பேர் எலெக்ஷன் வருதுன்னா கட்சி ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே புரியலங்க. இப்படிதான் ஏற்பாடு நம்ம உயிர் இருப்பாங்க சார். வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கணும். ரொம்ப அற்புதமா சகோதரி பேசுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். இருக்க முடியுமா? நிறைய பேருக்கு இருக்க முடியல. ஏன்? தப்பா நினைச்சுக்கிறான். மகிழ்ச்சி என்பது வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறான். மகிழ்ச்சி வெளியே இல்லை. மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போவது. நீங்க காலங்காலம் வீட்டுல இருந்து கிளம்பும் போது மகிழ்ச்சியா கிளம்புங்க, நீங்க நாளெல்லாம் நல்லா இருக்கும்.
காலையில் வீட்டில் சண்டை போட்டு கிளம்புங்க முடிஞ்சிருக்காரு. நம்மளே சொல்லியிருக்கிறேன் சார், மேனேஜர் திட்டம் வீட்டில் வாங்கி வந்துருக்காரு, இங்கே கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி, வாழ்க்கையில நினைச்சது நடக்காது. நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம் சார், கீர்த்தி சுரேஷ் மாதிரி வரணும்னு. கோவை சர்வா கூட அவங்க அப்படிதான் அஜித் விஜய் அந்த லெவலில் நினைப்பாங்க. நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டுவோம். அந்த கோபத்தில் அவங்க சுற்றுவாங்க. ஜாதகம் இருந்தாலும் அப்படிதானே சார். கம்ப்ளீட் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஜாதகத்தை கொடுத்தா ஒரு 50,000 விடுவான். அது நல்லா இருக்க காலமாக வந்து ஒரு 10 போட்டு சுமான மூஞ்சை பார்த்து செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் நல்ல நல்ல ஜாதகம் வீடு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன். என்ன எங்க அப்பாவை கேட்க, அப்பா கடன் தரம் முடிஞ்சிட்டு சார். ஆமா, கண்ணதாசன் எழுதினாரு மனைவி அமைவதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப விக்னேஷ் சிவனை தவிர வேற யாருக்கும் ஏதன் கொடுத்த வரம் சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். கல்யாணம் ஆச்சு, அந்த அம்மா டிக்ளேர் பண்ணிச்சு. ஓடிடியில வருது, நாங்க இன்னும் வரல. அதுல வருது நாங்க, இதுல வருது நாங்க. ஒரு கஷ்டமும் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை. சொன்னா உலகம் ஃபுல்லா போகலாம். இந்தியாவில் குளிர் எடுத்தா பாலைவனத்துக்கு போகலாம், இந்தியாவில் வெயில் எடுத்தா குளிர் பிரதேசத்துக்கு போகலாம் சார். அந்த அம்மா பிறந்த நாளுக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு புது BMW பர்சன்ட் பண்ணியிருக்கேன். அந்த கஷ்டிய தாராளம் குருவும் தவத்தின் அளவே நமக்கு ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க சார், எங்க சகோதரி கூட சொல்லும், பெண்கள் 1000 வருடம் அடிமை. எதுக்குமா டீட்டெயிலா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், லேடிஸை ஒன்றும் நம்ம அவ்வளோ ஒன்றும் மட்டமாலாம் வச்சுக்க தெரியுமா? உண்மையாக அவங்க நல்லா வச்சிருந்துருவோம். அது உங்களுக்கு தெரியல. கல்யாணத்துக்கு கல்யாணம் அந்த காலத்தில் எப்படிங்க, இளவரசினா கல்யாணம் எப்படி ஆச்சு? சுயவாரம் அப்படின்னா, சுயவாரம்னா இளவரசி வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற இளவரசெல்லாம் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும். இளவரசி வரும், அதுக்கு யாரை பிடிக்கிறதோ மாலை போடும். அப்ப எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பொம்பளைக்கு. இத்தனைக்கு இளவரசி சப்பையா இருக்கும். நம்ம போன இளவரசெல்லாம் அது வாழன்னு சொல்லிச்சுன்னா மேக்கப்பெல்லாம் கலந்துட்டு இன்னொரு இளவரசிக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம், ஆணும் பெண்ணும் சரிசமம், ஆணும் பெண்ணும் சரிசமம். கல்யாணம் மண்டபமாங்க, அவங்களுக்கு தான் 18 வயசு, நமக்கு 28 27. எங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு ஆயிடுச்சு. ஆனா 21 வயசு ஆயிடுச்சு. வீட்டுல கேட்டா நமக்கு ஒரு கூச்சமா இருக்கு. கல்யாணம் பண்ணி வேலைக்கெல்லாம் போயிட்டேன், எப்படி கல்யாணம் பண்ணி கூச்சமா இருக்குதுன்னு எங்க அம்மா வேற அடிக்கடி சொன்னாங்க. மோகனை பார்த்தா குழந்தை மாதிரியே இல்லை, அப்பதான் எப்படியோ அவங்களாம் சின்னது நம்ம அப்பா சொந்த வாழ்க்கையில சின்ன பையனா நீனா நீப்பா குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்களா? எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகி கோபம் வருது. இதுல என்னங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதான் எனக்கு கல்யாணம்ட்டாங்க. எனக்கு 2 தங்கச்சி, பொண்ணுக்கு 18 ஆச்சு கல்யாணம் பண்ணாங்க. நான் போய் நினைச்சேன், அப்பா இனிமேல் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து முதல் பிரசவம் வந்து வந்தது போயிட்டு 2வது தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு 2வது பிரசவம் உண்டு. இந்த பிரசவத்துக்கு அது போகும், அந்த பிரசவத்துக்கு இது வரும்.
எனக்கு வயசாகினே போகுது, 30 ஆயிடுச்சுங்க. அப்போ வாங்கி தரல வீட்டில். அப்புறம் நானே சைடாக அப்படியே அப்போ எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணா அலோன்ஸ் தராங்க, ஹவுஸ் அலோன்ஸ். எங்க அப்பா சொல்றாரு, ஓசியில கூலிங் கிளாஸ்னா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிடுவாங்கன்னு. அப்பா கஷ்டப்பட்டு அப்புறம் நானே அவருக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும்னு, என் கூட ஆசையில அவனோட 2வது பையனுக்கு பிறந்த நாள் போயிட்டு வருவா அப்படின்னு. அதனால அவனுக்கு 2வது பையன் பிறந்த அவனுக்கு பிறந்த நாள், நான் இன்னும் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக எங்க அப்பா கிட்ட சொல்றேன், இதுக்கு பர்மிஷன் போ அங்க போறதுக்கு பர்மிஷன் கேட்கறது. அதுதான் புரியல அவருக்கு. கட்சியில ஒரு விட கல்யாணம் ஆச்சு. அதான் அதோட போறோம். இந்த வயசானவர்களுக்கு கல்யாணம் முடிக்கிறாரு. அதே துறவியா இருக்கு, ஓம் நமோ நாராயண, ரொம்ப கஷ்டம். திருமண வயசு அப்படிதான் ஆயிடுச்சு. லேடிஸுக்கு நம்ம உண்மையில ரொம்ப லேடிஸுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை நமக்கு தெரியலங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த பொம்பளை நீங்க குட்டியோன்னு இருக்கு வச்சுங்களேன், வாய் பெருசா இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, வாயாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சோ கியூட். அதாவது பொம்பளை பிள்ளைங்க சோ கியூட், பையன் அப்படின்னா நாயே குரங்கு மாதிரி வளர்றான் பாரு. ஒரு 18 வயசு பொண்ணு கால் மேல கால் போட்டு தனாவட்டா உட்காந்துட்டா அது கம்பீரம். நம்ம போனா பொண்ணு கால் வலிக்கிறது முடிக்காங்க போட்டு உட்காந்துட்டா அது பேர் திமுரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன முடியாது, ஒரே முடியாது. அந்த முதல் நாள் போறேன் அப்பதான் பார்க்கணும், புது பெட்ஷீட்டு, ஜன்னலுக்கு புது ஸ்கிரீனு, மாமனார் கண்ணில் மட்டும் தண்ணி வரும். அது ஆனந்த கண்ணீர் இல்லை, ஆனந்த கண்ணீர். புரிய வராங்க. ஏற்கனவே மாட்டு வீடுவா நம்மளை பார்த்தவங்க மாமனார் வரலாம். பார்த்துருக்கீங்களா? அது எப்படின்னா இந்த பூமு மாடு மாதிரி. நீங்க பூமு மாடு பார்த்துருக்கீங்களா? பூமு மாடு தெரியுங்க, தெரியாது. பூமு மாடு இட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த கண்ணுக்குட்டியை கூட இட்டு போவோம். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி பூமு மாடு பார்த்து கற்றுக்கும், நாளைக்கு என்ன பண்ணணும். ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி அந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னே வர அப்படின்னு நம்மளே கூட்டிட்டு போவாரு. அந்த மாதிரி அது கூட ஒரு 3 மாதம் தான். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த மரியாதையும் போயிடும். நம்மளே பால் பாக்கெட் என்ன சொல்லுவாங்க, மாவு பாக்கெட் என்ன சொல்லுவாங்க. மாமியார் மரியாதை கொடுத்த காலம் கேட்கறாங்க. ஒரு காலத்துல மாமியார் மருமகன் கிட்ட பேசவே மாட்டாங்களாம். தமிழ் ரூம் பின்னால் போடுற ஒரு தூணுக்கு பின்னால் போய் இப்போ அப்படிதான் நினைச்சு எங்க மாமியார் கால் மேல கால் போட்டு சந்தோஷமும் போயிடுவோம். ஆம்பளை இந்த புது சட்டை உங்களுக்கு நல்லா இல்லையே போடாதீங்க, எத்தனை வாங்கி சொல்லிருக்கேன். இல்லை உங்க பொண்ணு தான் அவளுக்கு யாருக்கு நல்லா இருந்தாலும் பிடிக்காது. எனக்கு 3 சகல 3 பேரும் சீனியர். ஆனா 3 பேரும் நல்லா இருக்கும். நாங்க 4 சகலையும் தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். சகல குரூப். மாமனார் வீட்டுக்கு யார் போனாலும் வீட்டிலே போக மாட்டோம், மொத்தமா போட்டு விடக்கூடாதுல்ல. போகும்போது சொல்லுவோம், அப்படியே போய் சொல்லுங்க, அங்கே சௌஷ்டமாகும் கேட்க பதில் வரும். இன்னும் சொல்லுவோம், ஆஸ்க் அங்கிள் அபவுட் மீ நம்ம லேண்ட். நல்ல ஆனா எங்க மாமியார் இருக்காங்க பாருங்க, எங்க சகோதரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மாமனார் நல்லதா மாமியாருக்காக அது உள்ள ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பேசும், உஷாரா பேசும். அதுகிட்ட எந்த பொண்ணு மாப்பிள்ளை போனாலும்
அந்த எங்களுக்கு மாமியார் வீட்டில் எப்படின்னா கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து டைனிங் டேபிள் வைக்கணும். அந்த வைக்கும் போது சொல்லுமா மாப்பிள்ள, எனக்கு நான் உண்மையை சொல்றேன், எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு. எவ்வளவு போனாலும் அதெல்லாம் சொல்லும். நீங்க அதெல்லாம் கண்டுக்காத அண்ணனே, இவரு நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் நான் போனேன், அதே கிச்சன், அதே மாமியார், அதே அதுக்கு முந்திங்க நான் முந்தினேன். அத்தை, எனக்கு வாட்ச மாமியார் அவங்களுக்கு நான் சீனியர் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்குறாங்க சார். எல்லாமே சார் பெண்கள் தியாகம் செய்கிறாங்க. பெண்கள் என்ன பெண்கள் தியாகம்? நாங்கள் ஒரு தான் தியாகம் பண்ணுறோம். எனக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா பிடிக்கும் சார். அப்புறம் இன்னைக்கு கூட ரசத்துக்கு அப்புறம் தயிருக்கு அப்புறம் வச்சுப்பேன். அப்புறம் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இருக்கா போதும், சாப்பாடே வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண, ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒவ்வொன்று சார். என் வீட்டில் அப்புறம் எப்படின்னா, நம்ம வீடு தானே, அதனால் அப்பளத்தை வந்து சாப்பாடு தட்டு வச்சுக்க மாட்டேன், சேர்த்து வச்சுப்பேன். ஏன்னா சாப்பாடு தட்டு கட்சி பார்க்க ஆகிடும், சேர்த்து வச்சு வச்சு வைக்கிறேன். அந்த பழக்கத்தில் என்ன பண்ணேன், கல்யாணம் ஆகி முதல் வீட்டுக்கு போனேன். எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, அப்பளம் வச்சாங்க, பெரிய அப்பளம். பழக்கம் ரொம்ப டேபிள் வச்சுட்டாங்க. எங்கள் மாமியார் நாங்கள் குடிக்கலாம் சொல்லுங்க மாட்டேன். நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி வடை வச்சு இவன் வந்து அப்படியே பார்க்குறான். அவனுக்கும் தெரியாது என்ன ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே குடிக்கவே நினைச்சிங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து சமைக்கிறா, அப்படிதான் காணும். சாப்பிட்டுன்னா எங்கள் பெரிய அக்கா வருது. எங்கள் பெரிய அக்கா என் ஒய்ஃப் வீட்டு கேட்குது, தம்பிக்கு அப்பளம் பிடிக்கல. என்ன அவளுக்கு தெரியும்ல, தம்பிக்கு அப்பளம் பிடிக்கலன்னு. என் ஒய்ஃப் எங்கள் பெரிய அக்காருக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது. எங்கள் பெரிய அக்கா சொல்லிச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறி கும்பிடுவா. தெரியுது ஒன்று ஓகே, திரும்பி பேக் சொல்லி நம்ம கூடவே போகணும். இத்தனைக்கு நம்மளும் சாமி கும்பிட போகிறோன்னு அர்த்தம். அங்கே முதல்ல பிள்ளையார் கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிடும்போது கையில் கொடுத்துருவான். கையில் கொடுத்து இப்படி 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 விழுந்துடுவான். அப்புறம் நான் சரி பிள்ளையார் அந்த கணக்கு நம்ம எடுத்துக்க போகும். திரும்பி பேக்கை கொடுத்துட்டு நான் எங்கே இப்படி இப்படின்றது அதுக்குள்ள ஐ திரும்பி போயிடுவான். விபூதி கொடுப்பாங்க. விபூதி கோயிலில் எது கொடுக்குறாங்க, வெற்றில கொடுக்குறாங்க. கொடுக்குறதே கொஞ்சம் தான். எதுக்கு கோயிலில் பெரிய பெரிய தூண் வச்சிருக்கான், மீதி விபூதி அதை கொட்டிடணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எடுங்க. சில கோயிலில் தான் பேப்பர் வச்சிருக்கான் சார், துண்டு பேப்பர். சில கோயிலில் வச்சிருக்க மாட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஒரு வாட்டி கூட நான் சாமி கும்பிட்டது இல்லைங்க. கோயிலுக்குள்ள போய் பேப்பர் பொறிக்கினேன். அந்த இளவு கடவுள் கிடைக்காது பழக்கம். அப்படியே போய் பேப்பர் எடுத்துன்னு வந்து ஆயிரத்தை மடிச்சு வச்சுருப்பான். பிள்ளையாருக்கு கொடுக்குற பேப்பர் தான் முருகருக்கும் விபூதி. ஒரே கம்பெனி விபூதி தான். நீ தான் அவ்வளோ பெரிய பக்தியா காரைக்கால மேயரா, நீ எத்தனை வந்து மொத்தமாக எங்கே கொண்டு போறேன்னு எனக்கு தெரியும் சார். கிட்டத்தட்ட இந்த ஆக்ட்ரஸ்க்கு கூட ஒரு கச்சம் பாய்தான். அதை விட மோசம் என்னன்னா, ஒரு 5 அவருக்கு புஷ்பம் கொடுத்தா 20 ரூபா கொடுக்கணும். அந்த 20 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா ஐயருக்கு 10 ரூபா கொடுத்தாலும் திட்டு விடும், 50 ரூபா கொடுத்தாலும் திட்டு விடும். 10 ரூபா கொடுங்கன்னு சொன்னா 20 ரூபா கொடுத்தா திட்டு விடும். சனீஸ்வரன் அது அவங்களுடைய ட்ரெண்டே வேறங்க. சனீஸ்வரனை வந்து பார்க்கறது, சனீஸ்வரனை பார்த்துட்டு சுத்தம் விட்டு திரும்பி சனீஸ்வரனை பார்க்கக்கூடாதான். ஏன்னா சனீஸ்வரன் பிடிச்சி பாரு. நான் சொன்னேன், ஏன் சனீஸ்வரனுக்கு உங்கள்கிட்ட அதே தெரியாது. ஒரு சனீஸ்வரனை பார்த்து திரும்பி தான் பார்க்கணும், பார்க்கக்கூடாது. பிடிச்சி பாரு. ஏன் அட்ரஸ் தெரியாது அவருக்கு? என்னமோ அவங்களோ ஐயோ இந்த லேடிஸ் சில வாட்டி ரொம்ப பக்தனா அப்படி ஒரு பக்தன். என் வீட்டிலலாம் பூஜை வரும்போது தான் எனக்கு ஜுரம் வரும். அதுவும் திங்ஸாக என்ன சொல்லுவாங்க சார், பூஜை சாமான்லாம். என் வீடு ராயப்பேட்டா, எல்லாமே நான் மயிலாப்பூரில் பயணம் வருவேன். எல்லா பண்டிகை கூட பரவாயில்ல சார். இந்த பொங்கலுக்கு கரும்பு பயணம் வரும் தெரியுமா, அந்த கரும்பு மீதியெல்லாம் பயிரை போட்டு வந்துடலாம் சார்.
இந்த கரும்பு தூக்கின்னு வர முடியாது, ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர முடியாது. நான் பட்டினத்தார் மாதிரி கையில் பிடிச்சின்னு வருவேன். எதிர்க்க வரவங்க விசாரிப்போம், பொங்கலா இல்லைடா சுகர் மில்லுக்கு எடுத்து போனோம். வீட்டுக்கு வந்தா அவ்வளோ வேலை. பூஜை ரூம்ல 25 படத்தை வச்சுன்னு 10 உணவு வாங்குவான். போடும் போதே மனசு கஷ்டமா இருக்கும். முருகருக்கு பெருசாகிச்சு போச்சு பாரு, பிள்ளையாருக்கு பெருசாகிச்சு போச்சு பாருன்னு எங்க அப்பா அம்மா படத்துக்கு காணும். அப்புறம் சொன்னேன், அப்பா அம்மா படத்துக்கு பூவா காணும், எல்லா தரிசனத்துக்கு போடலாம் விடுங்க. அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நீ தானே காத்து வச்ச சால் படம் உள்ள வச்சுக்கிட்டு பெரிய விஷயம். அதுவும் அவதான் ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க. நம்ம பெல் அடிக்கணும், நம்ம வேலை போய் தேங்காய் உடைச்சிட்டாங்க. அது என்னவோ தெரியலங்க, இத்தனை வயசாகுது தேங்காய் எனக்கு சரியாக உடைக்கிட்டு போனால் மண்ணெல்லாம் உடச்சிட்டு வருவோம். அது அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இவ்வளோ பட்சிக்கிறீங்களே தேங்காய் உடைக்க தெரியாதா? ஏங்க தேங்காய் உடைக்கிறது சிலபஸ் யாருக்கு? இப்போ சூடு தேங்காய்னா உடைச்சிடலாம் சார். ஜிஎல் மண்ணில் நினச்சிட்டு ஓங்கி போயிடும். இது உடைக்க தெரியாது, வைங்க. அப்புறம் அந்த 3 கல் இருக்குதுல்ல, அதை ரைட்டில் வைங்கன்னுவா, இதை லெஃப்டில் வைங்கன்னுவா. வைக்கும் போது இலை தாண்டாதீங்கன்னுவா. ஏன் ஐட்டுக்கு இலை தாண்டாம அதிகமாக போடணும். இலை தாண்டக்கூடாதாங்க, இலையில எல்லாம் வச்சிருக்காங்களே, இலை தாண்டாம அதில் வைங்கன்னுவா. அப்புறம் கற்பூரம் ஏற்றிட்டு அது அணையிற வரையும் பெல் அடிங்கன்னுவா. கையெல்லாம் வச்சுக்கணும் சார். ஒரு பண்டிகை கூட என் வீட்டுக்குள்ள கும்பிட்டுதே கிடையாது. கற்பூரத்தில் பார்த்து சரின்னு சீக்கிரம் மரியாதை கிடையாதுங்க. ஊர்ல உலகத்துல லேடிஸ் இருக்கிற மரியாதைன்னு ஒன்று கிடையாது. நம்ம ஏதோ செஞ்சா நிறைய போறோம், அப்படியே போயிடுவோம். அதான் வாழ்க்கை. இல்ல ஸ்ரீநகர் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, துணி கடை 8 மாடி 9 மாடி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பட்டு போடுவேன், செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பட்டு போடுவேன், தேர்டு பட்டு போடுவேன், ஃபோர்த்து பட்டு போடுவேன், அடுத்தது சாரி ஜென்ஸுக்கு என்னடா வச்சுக்கிறேன்னா 8ஆவது அவனுக்கு தெரியும் இதுக்கு வாங்காதுங்க. போனோம் பயமா இருக்கு, பிடிச்சி தள்ளுவானுங்க. நகை கடைக்கு போய் பேசிருக்கீங்க, அது என்னவோ தெரியலங்க. ஒரு சேரை ஒய்ஃபுக்கு போட்டு மேடம் திறக்க மேடம் முக்கால் மேடம் நம்ம ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டோம். பால்கனிக்கு கூல்ட்ரிங்க்ஸ் முறைச்சா ஒரு கிளாஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து ஒய்ஃபுக்கு கொடுக்குறோம். அது குடிச்சின்னு 10,000 மேடம் சொல்றான். நமக்கா டேய் மேடத்துக்கு நான் தான் துட்டு கொடுக்க போறேன். அதனால மரியாதை கிடைக்காது. ஆனால் கிடைக்காதுன்றதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது. மகிழ்ச்சியை நான் தான் உள்ளே இருந்து வெளியில் எடுத்துக்கொள்ள மகிழ்ச்சியாக அடுத்து நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்த சொல்ல இந்த தலைவர் சுகி சிவமா சுகி சிவமா அவர்கள் பேசுவது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே ஒரு அம்மா ஐயா காலில் இருந்தாங்க, விழுந்து எழுந்து சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட போதெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு புத்துணர்வு தந்தது. நேற்று ஒரு இடத்துல சாப்பிட போனோம். ஒரு இலங்கை தமிழ் பெண்மணி, நான் இறந்து விடலாம் என்று நினைத்தேன், உங்கள் மனசே ஒரு மந்திர சாவியை கேட்டு பிழைத்து கொண்டேன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் அண்ணனை காலில் எப்பயும் அண்ணன் காலில் நிறைய பேர் விடுவாங்க இருந்துப்பாங்க. அமெரிக்காவில் அண்ணனை நானே நம்ம இவங்க பேசிட்டோம். பேசி முடித்த உடனே எல்லா லைனில் வந்து காலில் விழுந்தாங்க. ஒரு 60+ தம்பதி விழுந்தாங்க. விழுந்துட்டு எழுந்துரு. எனக்கு இந்த தப்பாக நினைக்காதீங்க, முடிஞ்ச உடனே 2 ஹவர் உட்காந்துக்கிறோமா ரெஸ்ட் ரூம் போனோம்.
இவர் பார்த்து அப்படியே பார்த்துக்கிறாரு. அப்புறம் தட்டினேன். சார் கண்ணில் தண்ணி சார். தே ஆர் 65+. கண்ணில் தண்ணி. அந்த பெரியவர் சொன்னதுக்கிட்ட சார் ஃபினான்ஷியலி ஐ எம் கம்ஃபர்டபுள், செட்டில். எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் கூட பண்ணிட்டேன். என்னவோ தெரியல, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டைவர்ஸ் பண்ணி தனியாக போயிடலான்னு பிரிந்து இல்லாமல் இருந்தோம். ஒரு லாங் டிரைவில் உங்கள் பேச்சு ஒரு கேசட்டில் கேட்டேன். மனசு மாறிட்டேன் சார். இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு பேச்சாளர் ஒரு நான் கூட சொன்னேன் அண்ணங்கிட்ட, அதனால நல்ல முடிவு எடுத்தார் கேட்டு. ஒரு பேச்சாளரால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அந்த மாற்றத்தை உருவாக்கிய பேச்சாளர் இப்பொழுது பேச வருகிறார். வணக்கம். எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய அருமை மகள் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் அன்பு தம்பி மோகன சுந்தரம் அவர்களுக்கும் 3 தமிழ்ச்சங்கத்தை 3 கடல் போல முக்கடலாக வளர்த்து கொண்டு வருகிற தமிழ் அன்பர்களுக்கும், எங்கே சிரிக்க வேண்டுமோ அங்கே சிரித்து, எங்கே ரசிக்க வேண்டுமோ அங்கே ரசிக்கிற நயம் தெரிந்த ரசிகர்களாகிய உங்களுக்கும், சில இடத்துல ஜோக் அடிச்சதுக்கு அப்புறமும் சில பேர் அமைதியா அப்படியே இருப்பாங்க. அதோட கொடுமை அப்புறம் அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன உனக்கு தீ வச்சு கொடுக்க வேண்டியது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த ரசனை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரசிகர்கள் இருந்தால்தான் பேச்சு சுவையா வெளியில வரும். இன்னும் சரியா சொல்லதா இருந்தால் நாங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம், அதெல்லாம் பயன்படாது. உங்களுக்கு எது தேவையோ அது உள்ளிருந்து எங்களை ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்குரிய விடைகளை எங்கள் பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பதை பிரபஞ்சம் மேற்பார்வை பார்க்கும். இது ஒரு நுட்பமான விஷயம். சமயம் ஏன் இதை பேசுறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது யாரோ ஒருவருக்கான வாழ்க்கை பிரச்சனைக்கான ஒரு விடையாக இருக்கும். அதனால நீங்க தான் எங்களை பேச வைக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மோகன் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்துட்டு பேசினார். அதுல சில சமயம் பெண்கள் நமக்கு தொல்லையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுதியை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னார். ஏன்னா ஆண்களை ரொம்ப குறை சொல்ல முடியாது, அடிச்சுடுவாங்க. பெண்கள் அவங்க சரி சிரிச்சு செப்பப்பாரா நம்ம அவரையே விட்டு வச்சிருக்கோம், இவரையே விட்டா என்ன தப்பு அப்படின்னு பேசாம அது பெருந்தன்மையா எடுத்துக்குவாங்க. அதனால வாழ்க்கையில அப்படி ஒரு குறைகள் இருக்கிறத அப்படி போட்டார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆனாலும் ஒரு இல்லறம்ங்கிற நெறி இல்லாமல், கணவன் மனைவிங்கிற உறவு இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? முடியல. சாமியாருக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்லவேளை கல்யாணம் பண்ணா ஒன்றும் தப்பு கிடையாது, சாமியார் பண்ணி போறாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இல்லறம்ங்கிறது இல்லாம இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதான் இல்லறத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு பொன்மொழி சொன்னான். அது ஒரு வித்தியாசமான போர்வப்பா. போத்துலன்னா குளிர்ற மாதிரி இருக்கும், போத்துனா வேர்க்கும்னா. இப்பவே சீசன் அப்படிதான் இருக்கு லண்டன்ல. அது எப்ப வேர்க்கும்னு தெரியல, எப்ப குளிரும்னு தெரியல. இதெல்லாம் போடாம அதோட முக்கியம், கொண்டு வந்துட்டு போடலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன்னா இந்த போட்டோ எடுத்து நீ உள்ளூர்ல பேசுனியா லண்டன்ல பேசுனியான்னு 3 தடவை கேட்பாங்க. இதை போடுறதுன்னு தெரியல, போட வராதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரியா தப்பான்னு தெரியாமையே எப்பதான் கல்யாணம் பண்றான்னு நம்ப 60 80 தப்பு இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல. பல பேர் நினைக்கிறான் அது ரொம்ப பிளானிங்கோட ரொம்ப இன்டலெக்சுவலா பிளான் பண்ணி திட்டமிட்டு. கிடையாது. அறிவு இருந்தா என்ன கல்யாணம் பண்ணணும்? சீரியஸா கேட்கிறேன். எவ்வளவு பெரிய பேர்டன் அது, எவ்வளவு பெரிய சுமை ஒருவருக்கு ஒருவர். எப்படி சார் 2 பேர் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ரொம்ப கடினமான விஷயம். உளவியல் சைக்கியாட்ரிஸ்ட் ஆய்வுகள்ல என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டா, அது மனிதங்கிறதே இல்லை, மனிதன் ஒருவருக்கு ஒருவர் நரகம்னு எழுதி வச்சு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நரகம். ஒண்ணு வேணாம், நம்ம மேல அன்பு காட்டவே இருக்கட்டும்,
1.5 மணி நேரம் நம்ம ஒரு ரூம் விட்டு எந்திரிக்க எரிச்சல் வருமா வராது? அப்புறம் 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 உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு 1000 வேலை இருக்கு. அவர் நம்ம அன்பா இருக்கலாம், பட் அதை எப்படி சகிச்சுக்க முடியும்? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஒருவருக்கு இன்னொருவர் நரகம் அப்படின்னா உண்மை. நீண்ட காலம் ஒரு மனித உறவை நம்மாலே கொண்டு செலுத்த முடியாது. அது ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல. இப்படி சொல்ல வந்துறீங்களா? எப்படி தெரியுங்களா? குறைந்தபட்ச முட்டாள்தனம் இல்லாமல் எவராலும் குடும்பம் நடத்த முடியாது. இது என்ன பேரு? குறைந்தபட்ச முட்டாள்தனம் இல்லாமல் யாராலும் குடும்பம் நடத்த முடியாது. அர்த்தமே இல்லாம குழந்தைகள் சில சமயம் பிடிவாதம் பிடிக்கும். அம்மா ஒரு வார்த்தை சொல்வாங்க, அப்பா ஒரு வார்த்தை சொல்வாரு, மனைவி ஒரு வார்த்தை சொல்வாங்க. ஏதாவது நம்ம இவங்களெல்லாம் எதுக்கு அப்படி கோவம் வரும். ஆனா அவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ குடும்பம் என்பது கொண்டு செலுத்துவது என்பதே ஒரு பெரிய சவால். நாம ஏன் சிரமப்படுறோம் அப்படிங்கறத மட்டும் நான் கொஞ்சம் விளக்க ட்ரை பண்றேன். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுங்களா? நான் இருக்கிற மாதிரி நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறோம். நான் எவ்வளவு பிளான்ல இருப்பேன் தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு டிக்கெட் முன்னாடி புக் பண்ணுவேன் தெரியுமா? வேணும்னா பெட்டியை முதல்ல அடுக்கி வச்சிருவோம் தெரியுமா? என்ன மாதிரி பிளான்ல யாரும் இருக்க முடியாது. நீ அவசரம் நிக்கிற போனுக்கு அவசரமே உனக்கு தெரியலையே. எத்தனை ஒன்ன மாதிரி அவங்க இருக்கணும்னு என்ன கட்டாயம்? அவங்களா இருந்துட்டு போறாங்க. அவங்களா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்தாங்களே ஒழிய நீ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வரல. உன்னை புரிஞ்சுக்கங்க. அவரவர் வாழ்க்கையை வாழ வந்தார்களே ஒழிய இன்னொருவருக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பூமிக்கு யாரும் வரவில்லை. காலையில காஃபி குடிக்கிறீங்களே, எல்லா காஃபியும் ஒன்னா ஒரே மாதிரி இருக்கா டேஸ்ட்? சில பேர் ரொம்ப பிளாக்கா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் வந்து 2 ஷாட்ங்கிறீங்க, பால் இவ்வளவு இருக்கணுங்கிறீங்க, சக்கரை இருக்கணும் அப்படின்னு என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம். சில பேர் உள்ள காஃபி மிஷின் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா. பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு அவங்களுக்கு தனித்தனியா ஒரு டைப் ஆஃப் காஃபி அப்படின்னு வச்சிருக்கா. காஃபிங்கிறது சார் 3 தான் சார். டிகாஷன், பால், தேவைன்னா சக்கரை. இது 3யும் ஒரு யாராவது ஒரே மாதிரி குடிச்சிருவாங்களா? ஒருத்தர் வந்து சொல்லுவாரு டிகாஷன் ஜாஸ்தி அப்படிம்பாரு, ஒருத்தர் சக்கரை கம்மி அப்படிம்பாரு. எங்க மெட்ராஸ்ல ஒரு பாஷை இருக்கு, தாஸ்திமா. டிகாஷன் தாஸ்தி தாஸ்தி அப்படிம்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே அந்த சர்வர் எல்லாருக்கும் எப்படி கலக்கி கொண்டாட முடியும்? நம்ம என்ன எங்க ஏமாந்து போறோம் தெரியுங்களா? நான் எதிர்பார்ப்பது போல் நீ இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமும், நான் சரியாக இருக்கிற போது நீயும் ஏன் அப்படி இல்லை என்கிற கேள்வியும், இது இரண்டுமே முட்டாள்தனமாகும். இந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டு போச்சுன்னா எதற்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி சொல்லட்டுமா? சில பெண்கள் சொல்லுவாங்க, என்ன அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, என்ன அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆமா, நீங்க பெரிய சைவ சித்தாந்தம், உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது டியூஷன் வச்சு போனார் நோட்ஸ் போட்டா புரிஞ்சுக்குவாங்க? இல்ல தொல்காப்பிய சூத்திரமா? பெண்கள் தனியா உட்கார்ந்து பேசும்போது சொல்லுவாங்க, யாருமே புரிஞ்சுக்கல. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. என்ன? யாராலையும் யாரையுமே புரிஞ்சுக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கல. யாராலையும் யாரையுமே புரிஞ்சுக்க. எங்க வீட்லயே கேட்பாரு, ஏங்க உங்களுக்கு எப்படின்னா சில நேரத்துல 5 லட்சம் ரூபாய் போனாலும் சும்மா சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, சில நேரம் 5 ரூபாய் கணக்குல விட்டா அந்த பாடு படுத்துறீங்க, உங்களை வள்ளல்னு சொல்லவும் முடியல, கஞ்சன்னு சொல்லவும் முடியல, நான் படுற பாடு நாய் படாது. உண்மை. சில நேரம் வந்து சொல்லுவாங்க, மாதிரி அது போயிருச்சு விடுபாரு அப்படின்னு. ஏன்னா அது போதி மருந்துக்கள் உட்காந்துருக்காரு அவரு, திடீர்னு இப்படி சைலண்டா விட்டாருன்னு. சில சமயம் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த கணக்குல வந்து ஒரு ரூபாய் விட்டு போச்சு, ஒரு எதுக்கு இந்த வீட்டுல வச்சிருக்கிறாங்க பார்த்து ஒழுங்கா கணக்கு எழுத முடியாது அவனால. ஏன்னு தெரியாது. நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. நான் எல்லா நேரங்களும் ஒரே போல் இருப்பது இல்லை. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான், ஃபிளக்சுவேஷன். அதுக்காக பைபோலார் டிசார்டர்னு அர்த்தம் இல்லை. பட் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு நேரம், அந்த சூழல் எல்லாம் மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நடுவில் எனக்கும் வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டு எனக்கு சில நண்பர்கள், நிறைய உளவியல் நிபுணர்கள், அவங்க கூட நிறைய மனம் விட்டு பேசுவேன். எனக்கு நிறைய செய்திகள் அவங்க சொல்லுவாங்க. சார், லைஃப்ல நீங்க எவ்வளவோ பேர் சொல்றீங்க, நீங்க சொல்றதை கேட்டு எங்க பேஷண்ட்டுக்கே நாங்க கிளாஸ் எடுப்போம் சார், நீங்க என்ன அப்படின்னு நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து 100% பர்ஃபெக்ஷன்ங்கிறத விரும்புறேன் லைஃப்ல. பாடாப்படுத்துவேன். ஒரு தடவை குளித்தலைன்னு ஒரு ஊர்ல பேச்சு சார். நான் எங்கிருந்தோ கார்ல வரப்ப குவாலிட்டி இருந்த வண்டி, என் டிரைவர் அப்படி விரட்டுற போப்பா, 10 மணிக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு பேச்சுன்னு போட்டிருக்கிறாங்க, என்ன இப்படி போற, சாப்பிட விடல அவனை, நானும் சாப்பிடல, அப்படி விரட்டினேன் போ அப்படி. ஒரு வழியா போய் நாங்க அந்த கோயில்ல வண்டியை நிறுத்தணும் சார்.
அந்த விழா ஏற்பாடு ஒண்ணுமே ஆகல. அங்க வாங்க வாங்க உங்களை பார்த்ததுக்கு குழி தோண்டணும்னு வெயிட் பண்றோம். மேடைக்கு குழி தோன்றானா, அவன் ஒரு கல்லு நட்டு மேடை போட போறானா, உங்களை பார்த்த உடனே குழி தோண்டுவோம் அப்படின்னு. அப்ப மேடை என்ன போடுவோம், மைக்கு வரும். அப்ப என் டிரைவர் என்ன ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. எனக்கெல்லாம் ஒரு டிரைவரா வந்து நான் வாட்சம் பண்ணியா, என்னமோ பெரிய டைம் பஞ்சுவாலிட்டி இந்த பாட்டு படுத்துறீங்க. இன்னும் பெரிய பஞ்சுவாலிட்டி. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், 100% பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன் சொல்றது தெரியுங்களா? நீங்க படிச்சவங்க இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு. எவல்யூஷன் ஒரு வார்த்தை இருக்கு, பெர்ஃபெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு. எவல்யூஷன்ங்கிற கான்செப்ட் உண்மையா இருந்தா பெர்ஃபெக்ஷன்ங்கிற கான்செப்ட் பொய். ஏன்னா எவல்யூஷன் போயிட்டே இருக்குன்னு சொன்னா இது எப்படி பெர்ஃபெக்ஷன் ரீச் பண்ண முடியீங்க? பெர்ஃபெக்ஷன்ங்கிற கான்செப்ட் உண்மையா இருந்தா எவல்யூஷன்ங்கிற கான்செப்ட் பொய்யா போயிடும். இட் பிகம்ஸ் an end. ஒரு முடிவுக்கு வந்து நின்னுடுது பெர்ஃபெக்ஷன். அப்புறம் என்ன இருக்கு இவால்வ் ஆகிறதுக்கு? சோ எவல்யூஷன் ஒன்னு இருக்கிற வரைக்கும் பெர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது. பெர்ஃபெக்ஷன்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற வரையில எவல்யூஷன் நடக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதியை புரிந்து கொண்டு விட்டா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பரவாயில்ல. ஜென்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்லுவான். ஒரு ஜென் மாஸ்டர் வந்து ஒரு மகாராஜாவுக்கு பாடம் நடத்துவார். இந்த மகாராஜா இவன்கிட்ட படிச்சுட்டு போய் அவன் ஊர்ல ஒரு தோட்டம் போடுவான். தான் போட்ட தோட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த மாஸ்டரை கூப்பிடுவான். ஒரு நாள் வந்து பாருங்க, ஒரு 7-8 வருஷம் கழிச்சு நான் எப்படி தோட்டம் போட்டிருக்கேன் பாருங்க, வந்து பாருங்க அப்படி. அந்த ஜென் மாஸ்டர் பார்ப்பார். அவர் வரான்னு சொல்லி அந்த இடத்துல பெருக்கி சுத்தம் பண்ணி அப்படியே பிரமாதமா அந்த தோட்டத்தை வச்சிருப்பான். இவன் பார்த்துட்டு ஒரு பாராட்ட போறாருன்னா அவர் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து கடைசியா அப்படிம்பாரு, என்ன சார் எவ்வளவு அருமையா தோட்டத்தை வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்பார். எல்லாம் சரி, வேர் இஸ் தட் கோல்டன் விண்ட் அப்படின்னு அந்த வார்த்தை முடியும். அது என்ன கோல்டன் விண்ட்? ஒரு தோட்டம் என்று சொன்னால் பழுத்த இலை மேலிருந்து விழுந்து குப்பையாக இருப்பது இயற்கை. பழுத்த இலை இல்லை என்று சொன்னால் அது தோட்டமே இல்லை. வேர் இஸ் த கோல்டன் விண்ட்? குறை இல்லாத தோட்டம் ஒரு தோட்டமா? குப்பை இல்லாத தோட்டம் ஒரு தோட்டமா? எவ்வளவு பெரிய கேள்வி. குப்பை இல்லாத தோட்டம் ஒரு தோட்டமா கேட்கிறார் அவரு. மனிதர்கள் முன்பின்னாக இருப்பார்கள், சற்று ஏருக்கு மாறாக இருப்பார்கள். அவர்கள் என்னை போல் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டால் பிரபஞ்சம் வண்ணமயமான அழகு பூங்காவாக நமக்கு காட்சி தரும். எனக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லி கொடுத்த விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மான் ஒண்ணு பாருங்க, மான் ஒண்ணு குட்டி போட்டுட்டு வெளியில போகுது, பசி அதுக்கு. புலி ஒண்ணு குட்டி போட்டுட்டு பசியில அதுவும் வெளியில வருது. இது ரெண்டும் வெளியில வரும்போது மானை பார்த்த புலி அப்படியே பாண்டி அடிச்சு அந்த மானை ஒரு கப்பு கவுச்சு. அப்ப அந்த மான் கதறுது, என்ன கொல்லாத, என்ன கொல்லாத, நான் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் அவனுக்கு என்ன கெடுதல் பண்ணேன், ஏன் என்னை போட்டு இப்படி சித்திரவதை பண்ற, என் குட்டியெல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன கொல்லாத கொல்லாதேன்னு அந்த மான் கேட்கும். அந்த புலி வந்து ஒரு கற்பனை கதை தானே. அந்த புலி சொல்லும், நான் உன்னை விட்டுடணும், நான் உன்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் ஏதாவது இருந்தா, ஏதாவது ஒரு ரீசன் எனக்கு நீ சொல்லு, எனக்கு அது திருப்தி ஆயிட்டுனா நான் உன்னை விட்டுடுறேன், நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ரீசன் சொல்லு அப்படி. அந்த மான் சொல்லும், நான் வெஜிடேரியன் தெரியுமா, பியூர் வெஜிடேரியன். இது ரொம்ப அருமையான கதை. நான் சைவமா இருந்து யாரையுமே கொன்னதில்லை, நீ ஏன் என்ன கொல்ற அப்படின்னு கேட்கும். நீங்கள் நல்லவராக இருப்பதனாலேயே மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் எந்த கட்டாயமும் இல்லை. கயவர்களும் நல்லவர்களும் கலந்துதான் உலகம். நீங்கள் விரும்பாத பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பல சோகங்கள் நம் குடும்பங்களிலேயே உண்டாகும். நாம் எந்த மனிதனை உயர்வாக நினைத்தோமோ அவன் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை நம் கண்களாலேயே பார்க்க வேண்டி வரும். அவர்களை வெறுப்பதற்கோ பகைப்பதற்கோ அவர்களை வேண்டாம் என்று உதறுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிரபலமான எழுத்தாளர் தமிழ்நாட்டில், அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு லேடி வந்தாங்க, செக்ரட்டரியா. அவங்க குழந்தை உண்டாயிட்டாங்க, நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இப்போ வழக்கு நடக்குது, கிட்டத்தட்ட முதல் மனைவி அப்படி நிற்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் கேட்கிறாரு அந்த எழுத்தாளரை பார்த்தீங்கன்னா, ஊருக்கு இவ்வளோ எழுதுறேன், கடைசியில் போய் இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ இப்போ என்ன பண்றது? அந்த பொண்ணு சொல்றா, நான் கடல்ல போய் விழுந்து செத்துடுறேன் அப்படிங்கிறா. இந்த எழுத்தாளர் சொல்றாரு, அவர் செத்தா நானும் செத்துருவேன், நான் தானே தப்புக்கும் காரணம், நானும் போய் செத்துருவேன் அப்படின்னு சொல்லு. அப்போ ஒரு பெரிய மனுஷன் அங்க இருந்தா, 2 பேரும் ஒன்னா போய் செத்துருவாங்க, எதுக்கு தனித்தனியா பேச ஆகுறீங்க அப்படின்னு கோபத்துல சொல்றாரு.
அப்ப அவருடைய முதல் மனைவியை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் கேட்டார், நாங்க யாருமா இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு? இது உங்க பிரச்சனை. பாதிக்கப்பட போறதுன்னா நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க. அதனால நான் சொல்றது கேளுங்க, நீங்க சொல்லுங்க ஜட்ஜ்மெண்ட். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஏங்க, இவர் எனக்கு புருஷன் தப்பு பண்ணிட்டாரு. இப்ப என் மூத்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறான்னு வச்சுங்க, நான் என்ன வெளியே போனா சொல்லுங்க? என் மூத்த பையன் தப்பு பண்ணிட்டா போடா உள்ள அப்படின்னு இவரை போ உள்ளன்னு சொல்றேன். போடா உள்ள அப்படின்ப. மூத்த பையன் தப்பு பண்ணிட்டா உள்ள போட அப்படின்ப. இவரை போ உள்ளன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? இவரு கரக்குறைவா ஒரு காரியம் பண்ணிட்டா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என் புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து என் பிள்ளைங்கிற ஸ்தானத்துல இவரை ஏத்துக்க வேண்டி இருக்குது. உள்ள போட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த அம்மாவுடைய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த எழுத்தாளர் எழுதுற அத்தனை இலக்கியத்துக்கும் ஈடு அந்த ஒரே ஒரு வார்த்தை. உள்ள சொல்றேன். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, புள்ளத்தாச்சி பொண்ணு வெயில நின்று ஆகாது, உள்ளப்போமா. தான் வீட்டை சேர்த்துக்கிட்டாங்க, புள்ளத்தாச்சி பொண்ணு வெளியே நின்று ஆகாது, உள்ளப்போமா அப்படி. அப்போ அவர்களுடைய அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது தப்புதான் அவர் பண்ணது. வெளி கிடையாது. இவர் ஏத்துக்கிட்டதான் என்ன? நான் ஏதோ ஆண்கள் பண்ற அயோக்கியத்தனத்தை ஏத்துக்கங்கன்னு பேசுறேன். மோகன், அந்த இடத்துல நான் பேசுறேன். ஜெனரலா சொல்றேன். ஒரு தவறே நம்ம குழந்தை பண்ணிட்டாலும் சரி, நம்ம குடும்பத்துல யார் பண்ணிட்டாலும் சரி, அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா முடிவு என்ன இருக்கு? இன்னொரு எழுத்தாளரை பத்தி சொல்ற பாருங்க, ரொம்ப பாப்புலர் அவர் சினிமாவில். அவருக்கு 2 வீடு. அவர் இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்து போன உடனே அவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். இந்த குடும்பம் முதல் குடும்பம். எல்லாரும் அழறாங்க, ஒரே நெஞ்சிலையும் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அப்படியே அழுந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மூத்த அம்மா எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மூத்த பையனை கூப்பிட்டாங்களா, 2 தெரு தள்ளி அந்த 2வது மனைவி இருக்காங்க. போடா போய் அவளை கூட்டிட்டு வா, அவளை வர சொல்லு, அவளை வர சொல்லு அப்படின்னாங்க. இந்த மூத்த பையன் கேட்டான், ஏமா அவங்க கண்டாலே நீ திட்டுவே, சண்டை போடுவே, எத்தனை தடவை அப்பாவை கோச்சிருக்க, அந்த வீட்டுக்கு போவாதே போவாதேன்னு சொல்லுவேம்மா, இப்ப போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றிய, சண்டை கடமா ஆயிடுமே, பட போய் கூட்டிட்டு வரும். அந்த அம்மா வந்ததுங்க. இவரை பார்த்துட்டு அப்படியே குலுங்கி அழுது. அதுவும் நேர்மையானது, வேற எந்ததும் இல்லை, இவர் தான் வாழ்க்கை அந்த அம்மாவுக்கும். அப்படியே கையை கழுவிட்டு அழுவுது. இந்த பெரிய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, மேல விழுந்து அழணும்னு நினைச்சா மேல விழுந்து அழு, மேல விழுந்து அழணும்னு உனக்கு நினைப்பு இருந்தா மேல விழுந்து அழு, அப்புறம் சான்ஸ் கிடைக்காது. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு, நான் உழுந்து அழுகிறத விட நீ உழுந்து அழுதாதான் அவர் நிம்மதியா போவார். இது நடந்தது சார், நடந்த கதை, இன்சிடென்ட், நடந்த இன்சிடென்ட். எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த 2வது அம்மா பம்மி நிக்குது. அக்கா, நான் வீட்டுக்கு அறிவு கிட்டவில்லை, இத்தனை நாளாவது இவர் வருவார்னு நம்பிக்கையில அங்க உட்கார்ந்து இருந்தேன். இனிமே எவன் வருவான்? எதுக்கு உனக்கு அந்த வீடு? இந்த வீட்டுக்கு வா, இங்கேயே இரு. இவ்வளவு நாள் உன் மேல கோபம் இருக்கு, சண்டை போடுவேன். இனிமே என்ன கோபம் இருக்கு? உன் மேல நான் ஏன் சண்டை போட போறேன்? இந்த வீட்டுல இரு. பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க, ஏய் அவளை மரியாதை குறைவா யாரும் பேசக்கூடாது. அந்த நாளைக்கே அவ கண்ணை முன்னா எனக்கு என்ன மரியாதை பண்ணணுங்களோ அது அவளுக்கும் பண்ணணும், புரியுதா? அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமே சண்டை போடுறதால எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ அவளை நான் மன்னிக்கல, என்ன தப்பு இருக்கு? அவன் இந்த வீட்டை எடுத்துட்டு போறா, என்ன குறைஞ்சு போச்சு? எதுக்கு சொல்ல வரேன்? நாம் நினைப்பது போலவே உலகம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உலகம் எப்படி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு இருந்தால் மட்டும்தான் பல நேரங்களில் நம்மால் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இது நான் சொல்றது ஒரு ஹையஸ்ட் பிலாசபி. அதுக்காக எல்லா ஆம்பளையும் 2வது கல்யாணம் பண்ணிக்கங்கிறது நான் இவ்வளவு வற்புறுத்தி சொல்றேன், தப்பா சொல்றீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்? சில சமயத்தில் தப்பு நடக்கும். தப்பை பெருசுபடுத்திக்கிட்டே இருந்தா வாழ்க்கையை இழந்துருவோம். தப்பை பெருசுபடுத்திக்கிட்டே இருந்தா வாழ்க்கை நம்ம மொத்தத்துல இழந்து போறதை தவிர வேற எந்த விதமான வழியும் இருக்காது. கொஞ்சம் முன்னப்பின இருக்கும், பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மனோபாவத்தை நாம வளர்த்துக் கொள்ள. இதை விட இன்னும் கொஞ்சம் லெவல், வேற ஒரு லெவல், என்னோட யூடியூப் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறபடி எல்லாமே இருக்காது இந்த உலகத்துல. நம்ம டிரைவர் நம்மள எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டோட இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? சமயத்துல என் ஒய்ஃப் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஏமா உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், உனக்கு புரியலையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, பாருங்க உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தா நீங்க லண்டன் போகும்போது நான் அமெரிக்கா போயிருப்பேன். அது இல்லாததால் தான் பொட்டியை கட்டி கொடுத்துட்டு பேசாம வீட்டுல உட்காந்துருக்கேன், புரியுதா? அடுத்தாப்புல எத்தனை தடவை அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன் நீ வளரவே இல்லைன்னு. எவ்வளவு வளர்ந்தாலும் உங்களோட 5 வருஷம் கம்மியா தான் இருப்பேன். நீங்க 5 வருஷம் கூடவே தான் இருப்பீங்க. அப்ப நீங்க வேகமா வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, நான் பின்னால்தான் நிற்பேன். இது உங்களுக்கு புரியலையா?
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவளுடைய உலக அனுபவம் என்பது வேற, என்னோட உலக அனுபவம் என்பது வேற. என்னைக்கு அவளை விட 5 வயசு நான் கூட. அப்ப நான் அதை ஏத்துக்கணும். நான் நினைக்கிறபடி அவ இல்லைன்னு சொல்லி புலம்ப கூடாது, அதுக்கு வருத்தப்படக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கணும். சில பேர் நம்ம நினைக்கிற வேகத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க சில விஷயத்தை வாழ்க்கையில். நான் அடிக்கடி சொன்ன உதாரணம் தான், யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். முல்லா நசுருத்தீன் கதையில ஒரு அருமையான கதை வரும். கழுதையில அவர் போயிட்டு இருப்பார். அரபு நாட்டுல வந்து கழுதைய புள்ள மாதிரி எடுப்பாங்க. சில பேர் வீட்டுல புள்ளைய நான் ஒன்னும் சொல்லி நீங்களா எப்ப சொல்றீங்க, அது இந்த கழுதையில அவர் ஏறி போறாரு, கடைவீதி வழியா போறாரு அவர். அந்த கழுதை வேகமா ஓடுது, வெறி பிடிச்ச மாதிரி ஓடுது. அந்த கடைவீதியில இருந்தவங்க பார்த்தாங்க, என்ன தெரியல முன்னாடி என்ன கஷ்டம் தெரியலையே, இது ஏன் இவ்வளவு வேகமா போறாருன்னு கத்துறாங்க. முன்னா என்னாச்சு, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க, என்ன நடந்துருச்சு. இவர் பதிலே சொல்ல நேரம் அப்படியே போயிட்டாரு. இன்னைக்கு போய் அந்த கழுதையை முடிச்சுட்டு மறுநாள் கழுதை இல்லாம தெருவில் நிதானமா நடந்து வந்தார் பாருங்க. அப்ப அந்த கடைக்காரெல்லாம் கேட்டான், நேற்றுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா, நாங்க பதறி போய் கேட்கிறோம், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உன்னை கேட்கிறோம், நீ அப்படியே திமிரா நீ பாட்டு கழுதையில போயிட்டே இருக்கிற, ஏன் வேகமா போன, பதில் சொல்லி போவார். அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமா போனா, யார் வேகமா போன, நீ. அடுத்த வார்த்தை சொன்னார், அதை கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு தைரியம் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு துப்பு இல்லை, எல்லாரும் என்னையே கேட்கறீங்க வேகம், நான் வேகமா போனேன், நான் உட்கார்ந்து ஒரு கழுதை ஏன் வேகமா போகுது எங்க போகுதுன்னு உனக்கு தெரியாதா, உங்களுக்கு எல்லாம் என் கழுதையை பத்தி தெரியாது, இது வரைக்கும் அதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே எங்கேயும் போனது, அதை விட முக்கியம் நான் போ சொல்ற இடத்துக்கு போறதே கிடையாது. அப்ப நீ எப்படி சமாளிக்கிறேன், அது எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துல வேலையை முடிச்சுக்குவேன், அது மெதுவா போனா மெதுவா முடிச்சுடுவேன், அது வேகமா போனா வேகமா வேலையை முடிச்சுக்குவேன். அந்த கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். நீங்களும் பல கழுதைகளோட அந்த கழுதை எப்படி இருக்கிறது பற்றி எனக்கு தெரியாது. ஆறு சில கழுதைகளோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டால் மட்டும்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் என்பது வாய்க்கும். நீ ஏன் பெர்ஃபெக்ட்டா இல்ல, பெர்ஃபெக்ட்டா யாருமே இருக்க முடியாது. உலகம் பெர்ஃபெக்ட் இல்ல, ஈவன் காட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். சரி, கிறிஸ்டியானிட்டி ஒன்று சொல்லுது, இஸ்லாம் ஒன்று சொல்லுது, இந்துயிசம் ஒன்று சொல்லுது, புத்திசம் ஒன்று சொல்லுது. நம்ம கடவுள் பேசாம ஒரே மாதிரி சொல்லிவிடுது, ஒவ்வொருத்தட்டும் ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒன்று சொல்றான். அப்படி எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? ஈவன் காட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். அப்படி இருக்கும் போது பெர்ஃபெக்ஷன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஏன் இல்ல, எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு லைஃபை ஜாலியா கொண்டு போகணும். இதான் லைஃப்ல இருக்கிற பெரிய சூட்சம். இப்போ ஒரு மனநோய் ஒன்று சொல்லட்டுமா, நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய துக்கத்துக்கெல்லாம் மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்முடைய துக்கத்துக்கு மற்றவங்க காரணம் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. நாம தான் காரணம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும், லைஃப் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். தெங்கிச்சி சுவாமிநாதன் எனக்கு முன்னாடி இருந்தார், அவங்க தெரிஞ்சு வைக்கும். அவர் ஒரு அழகான கதை சொல்வார். இந்த லண்டன் மாதிரி ஒரு வீடு, இந்த லண்டன்ல உங்களுக்கு தெரியும், வீடுகள் வந்து மாடியில மரப்பலகை தானே உங்க மாடி இருக்கும். எல்லாமே யார் நடந்தாலும் சத்தம் கேட்கும், பேசினாலும் கேட்கும், என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். மேல யாராவது நடந்தா சத்தம் கேட்கும். கீழே இவருக்கு வந்து வீடு நல்ல அமைப்பு, கீழே வந்து ஒரு பெட்ரூமோட இருக்கு, அவர் ஓனர் அவர் இருக்கிறாரு, மாடியை வாடகை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னன்னா சட்டம் பிடிக்காது. வயசாக நமக்கு சட்டமே பிடிக்காது, அது ஒரு பெரிய இயல்பு. வாடகைக்கு விடல. அப்ப யாரோ பேச்சுலர் தான் வந்து வாடகை கொடுங்க, மாடியை நான் இருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஒழுங்கு இல்லப்பா, எனக்கு வாடகை எல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, டொம் டொம் டொம்னு யாராவது நடந்தா எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு அடிக்கும், என்னால் சத்தமே தாங்க முடியாது, நான் சுத்தம் பண்ணாம இருக்கிறேங்க, நான் வேற பிரம்மச்சாரி பேச்சுலர், சத்தமே வராது, கொலைப்படுது, நான் பாடி பேசாம இருக்கு. நீ வாடகை கொடுக்குறியோ இல்லையோ சத்தப்பட்ட உன்னை வெளியே சென்று மேல போனா. அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வர்றா சார், வரும்போது அவனுடைய பழக்க தோஷம், லேட்டா வந்து பெட்ல டம்முன்னு விழுந்துட்டு 2 ஷூ போட்டுருப்பான் பாருங்க காலில், இதை கழட்டி இந்த பக்கம் அடிச்சான் டம்னு, இதை கழட்டி இந்த பக்கம் அடிச்சான் டம், 2 டம் கேட்டோன்னு நம்ம மேல வந்துட்டான். காதை மூடிக்கிட்டே கேட்டான், என்ன டம் டம்னு கேட்டது, என்னடா ஐயோ மறந்துட்டேன் சார், சத்தம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சுங்க, இந்த ஒரு முறை ஒரே தடவை வார்னிங், அடுத்த முறை கேட்டா பொட்டிக்கு வெளியே இருந்துருவாரு, சத்தம் எனக்கு பிடிக்காது. செகண்ட் ஆபீஸ் போய் திரும்பி வந்தான் பாருங்க,
அன்னைக்கு பழக்க தோஷத்துல ஒரு செருப்பை கழட்டி அப்படி போட்டா பாருங்க டம்மு. இதுக்கு நம்ம ஓனர் வெளியே போன்னு சொல்லியிருக்காரு, நம்ம இன்னைக்கு சத்தம் போடக்கூடாது. பூனை மாதிரி அந்த 2வது ஷூவை கழட்டிட்டு அப்படியே சத்தம் போடாம பெட்ல அப்படியே படுத்துட்டான். ராத்திரி 1:30 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டினாங்க. இவன் போய் திறந்து பார்த்தா ஓனர் இன்னும் அப்படியே உட்கார்ந்து. என்னங்க ஒரு டம் தான் கேட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டம் அடுத்த டம் கேட்க போகுது, அடுத்த டம் கேட்க போகுது, அடுத்த டம் கேட்க போகுது. நான் எவ்வளவு துணிச்சு போயிட்டேன் தெரியுமா, எவ்வளவு துணிச்சு போயிட்டேன் தெரியுமா. எனக்கு எவ்வளவு டவுட் தெரியுமா, நீ செருப்போடையே தூங்குறியா, இல்ல செருப்பு போடாமே ஆபீஸ் போயிட்டியா, இல்ல ஒரே செருப்பு மட்டுமே போட்டுக்கிட்டு போறியா. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா. கேடு அவன் கேட்டா நமக்கு என்ன. நாம் என்ன சொல்றோம், அவன் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகிறோம். இல்லை, நம் இயல்புதான் நம் பிரச்சனைக்கு காரணமே ஒழிய பிறரது செயல்கள் ஒருபோதும் பிரச்சனைக்கான காரணங்கள் இல்லை. நம்ம இயல்பு, நாம் அதனால பாதிக்கப்படுகிற மனையியல்போடு இருக்கிறோம். அப்ப நம்ம அதை பெரிய வருத்தமா எடுத்துக்கிறோம். இதுல இருந்து வெளியில வருவதற்குரிய பக்குவத்தை நம்முடைய மனசுல ஏற்படுத்திக் கொள்ளணும். இத மிகப்பெரிய இந்திய சாஸ்திரங்கள்ல சொல்லி கொடுப்பாங்க. நான் அந்த சூத்திரமா சொல்றது இல்லை, ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கலா பெருசா இருக்கும். சிம்பிளா சொல்றேன் அதே வார்த்தைய. உன் சுகம் துக்கம் இவற்றின் கேந்திரங்கள், கேந்திரங்கள்னா சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி. உன் சுகம் மற்றும் துக்கத்தின் கேந்திரமாக பிறரை நீ நிறுவிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நீ துக்கப்படுவது தவிர்க்க முடியாது. நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் கேந்திரம் சென்டர் யாரு அப்படின்னா நாமளா மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்கள போயாச்சுன்னு சொன்னா, இது பாருங்க ரொம்ப எளிமையான உதாரணம். உங்களுக்கு விருப்பம்னு ஒண்ணு அதிகமா போயிட்டாலும் துக்கம் வரும், வெறுப்புன்னு ஒண்ணு இருந்தாலும் துக்கம் வரும். விருப்பமும் துக்கம் உண்டு பண்ணும். நான் ட்ரெயின்ல ஏறி உட்காடுறேன் சென்னையில, ஏசி கோச்சு, எதிர் சீட்ல வந்து உட்கார்றாரு. அவர் இஷ்டம். மத்தியானம் 12:30 மணி அவர் சாப்பாடு திறக்கிறாரு. பிரியாணி வாசனை, நான் பியூர் வெஜிடேரியன் தான். அதுல அது அடிக்குது, கோச்சே உண்டு இல்லைன்னு ஆக்குது. அது பாட்டுக்கு நான் சும்மா தானே இருக்கணும். அவரு காசு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் மனைவி பிரியத்துல நல்ல பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுல புளிச்ச தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. அது டைம் பார்த்தா புளிச்ச தயிர் சாதம் அவனுக்கு திரும்பி பேசாம போக வேண்டியதுதான். இப்ப நல்ல கவனிங்க, எனக்கு வந்து அது மேல வெறுப்பு இருக்குன்னு வச்சுங்க. எது பிரியாணி மேல வெறுப்பு இருக்குன்னு வச்சுங்க. எப்ப சாப்பிட்டு முடிப்பான்னு தெரியலையே, ஒரே அடிக்குது ஸ்மெல், கொஞ்சம் முழுக்க அடிக்குது, எப்ப எடுத்து போவான்னு தெரியலையே. அப்ப எனக்கு அது மேல வெறுப்பு இருந்தாலும் நான் அன்கம்ஃபர்டபிள். விருப்பம் இருந்தா ரொம்பவே அன்கம்ஃபர்டபிள். நமக்கு குடுக்காமே திங்கிறோம், எப்ப முடிப்பானே தெரியல. நம்ம புடிச்சு தைச்சுவர் வரை திங்க வேண்டியிருக்கு. அடி வெளுத்து வாங்குறானே. அப்ப நானா இருந்தாலும் கஷ்டம், மோகன சுந்தரமா இருந்தாலும் கஷ்டம். எதுக்கு சொல்ல வரேன்? அவனுக்கு கொடுத்தது அவன் சாப்பிடுறான், எனக்கு இருக்கிறத நான் சாப்பிடுறேன். அதை வாசனை அடிச்சா என்ன, அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்னு. இந்த உலகத்துல யாருடைய நடவடிக்கை என்ன பாதிக்காதபடி அது தட் இஸ் கால்ட் இன்சுலேஷன். இப்ப கரண்ட் இதுல போகுது, தொட்டா ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? there is an insulation. மேல ஒரு பிளாஸ்டிக்ல அதுக்கு ஒயர் ஒன்று போட்டு விட்டுருக்கிறான். தொட்டிங்கன்னா உள்ள கரண்ட் இருக்குது, ஆனா தொட்டா அவங்க ஷாக் அடிக்கல. இதே மாதிரி லைஃப்ல மற்றவர்கள் செயல்கள் நம்மை பாதிக்க கூடாது என்றால் விருப்பமும் கூடாது, வெறுப்பும் கூடாது. விருப்பம் வெறுப்பும் மற்ற இரட்டை மனோபாவங்கள் கடந்த மனநிலைக்கு நம்ம போறோம். இதெல்லாம் மிக நீண்ட காலமா நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வாழ்க்கை முறைகள். இவைகள் எல்லாம் நம்ம மனதில் வாங்கணும், அவற்றை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். எல்லாத்தினாலும் பாதிக்கப்படாத ஒரு உயர்ந்த மனோநிலைக்கு நம்மளை எப்படி கொண்டு போறது? ஏன்னா நம்முடைய சுகத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் நம்முடைய மனம்தான் காரணம் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்முடைய மனசுல இருக்கு. இப்ப இந்த சாமியார்கள்லாம் கிளாஸ் நடத்தும் போது சொல்றாங்க, மனத்தை அடக்க முயற்சி. குறுக்கு பயல் ஒரு பயலாலையும் மனசை அடக்க முடியாது. நான் வேணா உங்களுக்கு 2000 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டுருவோம். 2 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபாய் பாட்டு பேப்பர். எதுக்கு நான் சொல்ல வரேன்? மனசை அடக்க முடியுங்களா யாராவது? எப்படி மனசை அடக்குவீங்க? மூச்சு காற்றை மெதுவாக உள்ளே அதை 8 நிமிடம் 8 எண்ணுகிற வரை உள்ளே வைத்தது 14 முறை வெளியே. என்ன பண்ணாலும் பிரயோஜனம். ஏன் அப்படி பண்ண ஒவ்வொருத்தரும் அவுட் ஆயிருக்காங்க. எங்க விஸ்வாமித்திரர் அவுட் ஆனாரு, எங்க நித்யானந்தா அவுட் ஆனாரு, நாங்க நிறைய பேர்
பேர் வெளியும் சொல்ல முடியாது. சொன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் என் மேல கோபத்துல இருக்கிறவங்க. எங்க ஐயோ கடவுளே சொல்லவும் முடியாது இருந்தாங்க. அதெல்லாம் மனசெல்லாம் யாரும் அடக்கல முடிவு. ரொம்ப நுட்பமான வழி என்ன தெரியுங்களா? மனச சார் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தவன் தான் வந்து வெட்டினரி டாக்டர் சொன்னா இந்த மாதிரி குதிரை உடம்பு சொல்ல அப்படின்னா மருந்து கொடுக்குறேன், மருந்து போட்டு கொடுக்குறான். வந்து சொன்னா மருந்து குதிரை திங்க மாட்டேங்குது. எந்த குதிரையாவது மருந்து திங்கணும்? டைஜீனை பேக்கெட்ல வச்சுக்கிட்டு அறையில ஒரே மிருகம் மனுஷன் மட்டும்தான். ஜீர்மனமே ஆகல, அப்புறம் என்ன டைஜீன் பேக்கெட்லயே வச்சு சாப்பிட போலாம்? அதை விட முட்டாள்தனம் உண்டா? மருந்தை நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரே மிருகம் மனுஷன் மட்டும்தான். எந்த மிருகத்துக்கு மருந்து பிடிக்காது. நான் எவ்வளவு கொடுத்தாலும் என் குதிரை மருந்தை திங்கலன்னா அறிவு கேட்டாங்க. குதிரை இந்த மருந்தை அதை திங்க, அப்ப எப்படி நீங்க கொடுக்கறதுனா மூஞ்சி குழா எடுத்துக்கோ, இந்த பக்கம் மருந்து வை, இந்த பக்கம் என்ன பண்ணா அந்த வாயில அந்த குதிரை வாயில இந்த மருந்து உள்ள பக்கத்தை உள்ள வச்சுட்டு இங்க பூ அப்படின்னு ஊது மருந்து உள்ள போடும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மூஞ்சி நீங்கி என்னாச்சுன்னா எல்லாம் கரெக்டா நடந்ததுங்க. ஒரு செகண்ட் நான் ஊதுறதுக்கு முன்னாடி ஒரு அரை செகண்ட் அது அங்கேயாவது ஊதிச்சுங்க. எல்லாம் எனக்குள்ள நீங்க மனசை அடக்குறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை கவுத்து இஷ்டமா என்ன பாடுபடுத்து தெரியுங்களா? ஸ்வீட் சாப்பிடுறது இல்லைன்னு முடிவெடுத்தா முடியாதுங்க. ஆல்கஹால் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ண முடியாதுங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தா முடியாதுங்க. மனசை அடக்கறேங்கிறது முடியவே முடியாதுங்க. தி ஹையஸ்ட் பிலாசபி என்ன தெரியுங்களா? மனதை அறிய முயற்சி செய்யணும். என் மனசுனா என்ன? எண்ணம்ங்கிறது என்ன? எண்ணம் எங்கேருந்து புறப்படுது? இதை யார் கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா? இன் பிராக்டிஸ் ரமண மகரிஷி அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு எண்ணம் உனக்கு உற்பத்தியானவுடன் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு உன் பிராண சக்தி வீணாகிறதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இதோட ஒரு ஜாங்கிரி சாப்பிடணும்னு நினைப்பு வருதுன்னு வச்சுங்க. ஜாங்கிரி அப்படின்னு நினைப்பு வந்த உடனே ஜாங்கிரி அது சின்ன ஜாங்கிரியா பெரிய ஜாங்கிரியா? நெய் ஜாங்கிரியா என்ன நெல்லை லாலா ஜாங்கிரியா? கடையில போய் நாம வாங்குவோமா இல்லாட்டி போன் பண்ணி புக் பண்ணி கொண்டாட சொல்லலாமா? அந்த ஜாங்கிரியை செயல்படுத்துறதுக்கு வரிசையா நம்ம போயிட்டே இருக்கிறோம். சார் இந்த லைட் எரியணும்னா இதுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது இல்ல? இந்த லைட் வந்து பளிச்சுன்னு எரியணும்னா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது இல்ல? உங்க எண்ணம் செயலாகணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிராணம் அப்படிங்கிற சக்தி செலவாகணும். உங்க பிராணம் தான் அதை பர்ன் பண்ண முடியும், அந்த செயலை நிலைநிறுத்த முடியும். இப்ப நீங்க பிராணம் வேஸ்ட் ஆகணும். நம்முடைய பிராணம் அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கும். இதை ரமணர் சொல்றாரு. இப்ப இதுக்கு பதிலா ஜாங்கிரியை பத்தி யோசிக்கிறத விட நீ யாருக்கு இந்த எண்ணம் தோன்றியதுன்னு உள்ள பாருங்க. இந்த எண்ணம் யாருக்கு வருது? எண்ணம்னா என்ன? அது எங்கேருந்து புறப்படுது? அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு எண்ணத்தை நீ வேவு பார்க்க ஆரம்பிச்சா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் சார். புறப்பட்ட புற்றிலிருந்து பாம்பு வெளியில் வந்தது, பிறகு அதே புத்தில் ஒடுங்கி விடுவதை போல எந்த எண்ணம் நம்மிலிருந்து புறப்பட்டதோ அது உதித்த இடத்தில் ஒடுங்கும் அப்படின்ற. எங்க உதிச்சதோ அங்கே போய் திரும்ப ஒடுங்கும். பாம்பு புத்துக்குள்ள போறதை யாராவது பார்த்திருக்கீங்களா? பாம்பு நாகப்பாம்பை விட புத்திசாலியான உலகத்துல கிடையாது. அது எப்படி தெரியுமா? பாருங்க, புத்துக்குள்ள போனா இப்படி போவாரு, இப்படி போகவே போகாது. இப்படி உள்ள நுழைஞ்சு யூ டர்ன் அடிக்கும், தலையை வெளியே வச்சுக்கும், இந்த வாழை மட்டுமே தான் உள்ள விடும். ஏன் தெரியுங்களா? கையை ஊற்றி புடிச்சிட்டு ஒரு போல் போட்டலாம் இல்ல, அது தலையை வெளியே வச்சுக்கும், யூ டர்ன் உடம்ப வளைச்சு இப்படியே உள்ள தள்ளிக்கிட்டே போய் வாழை உள்ள தள்ளிட்டு அப்படி ரிவர்ஸ்ல இறங்கும். இதை ரமணர் எப்படி பார்த்தாரு, என்ன பார்த்தான்னு தெரியல. பாம்பு புற்றில் ஒடுங்குவதை போல எண்ணம் புறப்பட்ட இடத்தில் ஒடுங்கும். எண்ணம் இறந்து போய்விட்டது என்றால் அந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு வழி இல்லை. ஆசையை நிறைவேற்றாத போது பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, செயல் ஒடுங்கிய உயர்நிலை வரும். எனவே மனசை அடக்க முடியாது. ஆனா மனதில் தோன்றுகிற எண்ணத்தை ஆராய பழகினால் நாம் நிச்சயமாக வாழ்வில் இருக்கிற இன்ப துன்பங்கள் இருந்து வெளியே வரலாம். இது ஹையஸ்ட் பிலாசபி. ஆனா இதெல்லாம் சாமியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு 52,000 ரூபாய் பில் போடுவார் ஒவ்வொருத்தருக்கும். அதுல தாடினா தனி ரேட்டு, தாடி இல்லாதவங்க தனி ரேட்டு, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. நான் ரொம்ப சாதாரணமான தொகைக்கு சொல்லிட்டு போறேன். 1000 பேருக்கு அட் டைம் சொல்லிட்டு போறேன். இதை ஒன்றும் பெரிய கிளாஸ் வச்சு பெருசா ஒன்றும் சொல்றது ஒண்ணுமே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய நுட்பம் இருந்தா புரிஞ்சுக்கலாம். ஆசையை அடக்க நினைக்கிறவன் ஆசைக்கு அடிமையாவான். ஆசையை அறிய நினைத்தவன் ஆசையிலிருந்து விடுதலை பெறுவான். இந்த சின்ன ஒரு புத்தி, ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டா லைஃப்ல எதற்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடைவெளி, அதற்கு பிறகு இந்த இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பட்டிமண்டபத்தில் சந்திப்போம். நன்றி.